கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக நாம் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். சபை அங்கங்களும் அனைவரும் எழுந்திருந்து இந்த ஒரு ஆராதனைக்கு துவக்கமாக பாடல் எண் 43 சேனைகளின் தேவன் என்கிற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து ஏகமாய் பாடுவோம். கொடுத்து அன்பை காட்டி வாய்ப்பும் கொடுத்தாரே. சிலுவையில் அறைந்து கண்ணீர் விட்டு கையும் விட்டாரே. இயேசுவை கொடுத்து அன்பை காட்டி வாய்ப்பும் கொடுத்தாரே. சிலுவையில் அறைந்து கண்ணீர் விட்டு கையும் விட்டாரே.
மகிமையின் தேவனை மறந்து மன்னான வாழ்வை ருசித்து மகிமையின் தேவனை மறந்து மன்னான வாழ்வை ருசித்து சோரம் போனானே சோரம் போனானே சேனைகளின் தேவன் சேனைகளின் தேவன் கிறிஸ்துவை கொண்டு சகலத்தை படைத்து மகிழ்ந்து இருந்தாரே கிறிஸ்துவை கொண்டு சகலத்தை படைத்து மகிழ்ந்து இருந்தாரே சேனைகளின் தேவன் சேனைகளின் தேவன். இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு துவக்கமாக நம்ம மத்தியிலே ஜெபத்தை எடுக்கும்படியாக மாதர பக்கத்திலிருந்து வந்திருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் வீற்றிருந்து பூமியில் வாழ்கிற மனுமக்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து போஷித்து வழி நடத்துகிற இஸ்ரேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் கண்மலையும் மீட்பெரும் இரட்சகரும் ராஜாவும் எங்களுக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மனவாளனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். தந்தையை காணியாட்சிக்கும் புறம்பாயிருந்த எங்களை உம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்து உம்முடைய தெய்வீக ரகசியங்களை நீர் மறைத்து வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு சிலாக்கியத்தை இந்த தருணத்திலே எங்களுக்கு நீர் நல்கியிருக்கிற மகா பெரிய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். இந்த சிறு மந்தையாகிய எங்களுக்கு உம்முடைய ரகசியங்களை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு வெளிப்படுத்தி கொண்டு வருகிற தயவுக்காக தந்தையே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இன்னுமாக இந்த நாளிலும் கூட உம்முடைய மகா பெரிதான அந்த வெளிச்சம், சத்தியம், ரகசியம் இந்த நாளிலே சகோதரரை கொண்டு நீர் வெளிப்படுத்த போகிற அந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உணர்வுள்ள ஞானத்தையும் புத்தியையும் தெளிந்த ஆவியையும் எங்களை சோர்வுக்குள் கொண்டு செல்லுகிற எல்லா விதமான கிரியைகளையும் நீர் அப்புறப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குகிறோம். ஒவ்வொரு தருணத்தையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் வரை தடைப்பட்ட ஒவ்வொரையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை துரிதமாய் நீர் கொண்டு வந்து சேர்த்து இந்த சத்திய வார்த்தைகளை கேட்க ஒரு வாய்ப்பை நீர் அவர்களுக்கு நல்க வேண்டுமாய் இந்த தருணத்தில் இந்த கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற எங்களை நீர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சகோதரருக்கு நன்றி. இந்த நாளுக்கு உண்டான விசுவாச பிரமாணத்தை நம்ம மத்தியிலே வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் பிரவீன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது விசுவாசம். நாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தம் இல்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொர்பமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவருக்கென்றும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரையே சகலத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலை நிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மனிதரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவருமாயிருக்க அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி
வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதல் அடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயத்தீர்த்து சகல துரைதனத்தையும் அக்கிரமத்தையும் வல்லமையையும் பரிகரித்து என்றும் அழியாத நம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவன் அடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீர்க்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். சபையார் அனைவரும் அமரலாம். இந்த நாளுக்கு உண்டான காலை தீர்மானத்தை நம்ம மத்தியிலே வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் அஜித் குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காலை தியானம் வியாழக்கிழமைக்குரியது. என்னுடைய அதிகாலை தீர்மானம். என்னுடைய அதிகாலை சிந்தையின் விருப்பம் என்னவெனில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். சங்கீதம் 116 12 முதல் 14 வசனங்கள். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற தெய்வீக அழைப்பை நினைவு கூர்ந்து நான் தீர்மானிப்பது என்னவெனில், என்னை வழிநடத்தும் தேவனுடைய கிருபையினால் இன்று பரிசுத்தவானாகிய நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றி தொடர்ந்து என் மாம்சத்தையும் அதன் விருப்பங்களையும் தியாகம் செய்வதனால் பரலோக சுதந்திரத்தை என் இரட்சகரோடு சுதந்திரிப்பேன். நான் எல்லோரிடத்திலும் எளிமையாகவும் நேர்மை உள்ளவனாகவும் இருக்க முயற்சி செய்வேன். நான் என் சுய கீர்த்தியையும் கணத்தையும் தேடாமல் மகிமையும் கணத்தையும் தேவன் ஒருவருக்கே செலுத்துவேன். என் உதடுகளினால் நான் தேவனை ஜாக்கிரதையாக கணம் பண்ணுவேன். என் வார்த்தைகள் எல்லோருக்கும் மிருதுவாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி முயற்சி செய்வேன். நான் தேவனுக்கும் சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் பெரிய காரியங்களில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்க நாடுவேன். தெய்வீக பாதுகாப்பில் என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக எல்லா விருப்பங்களையும் நீக்கும் தெய்வீக கிருபையில் நம்பிக்கை வைத்து சுத்தமான இருதயம் உள்ளவனாக இருப்பதற்கு மாத்திரம் நாடாமல் எல்லா மன விசாரத்தையும் எல்லா அதிருப்தியும் எல்லா சோர்ந்து போவதிலையும் முற்றிலும் இருப்பேன். என் வாழ்க்கையில் தேவனுடைய தெய்வீக கிருபையினால் அனுமதிக்கப்படுவதை குறித்து நான் முறுமுறுக்கவோ சலிப்படையவோ மாட்டேன். ஏனென்றால் எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு உண்டு. ஆமென். இந்த நாளுக்குண்டான அனிதன பரலோக மன்னாவை நம் மத்தியிலே வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜோஷ்வா அவர்களை நம்முடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளுக்குண்டான அனுதின பரலோகம்னா அக்டோபர் 19 மத்தேயு 10 அதிகாரம் 8 வசனம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பசியாலும் தாகத்தாலும் வருந்துகிற மக்களுக்கு பரம ஆகாரத்தை நாம் வழங்க எப்பொழுதும் உற்சாகமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இவ்விதமே நாமும் அதிகமாக முற்காலங்களிலும் இப்பொழுதும் களைப்பாற்றப்பட்டு பலப்படுத்தப்பட்டு வருகிறோம். ஏற்ற காலத்தில் இவர்கள் போஷிக்கப்படாவிடில் வழியிலே சோர்வடைவார்கள். விசுவாச வீட்டாருக்கு தேவையான சகலமும் நம்மிடத்தில் உள்ளன. இது அவ்வப்பொழுது தரப்படாவிடில் அவர்கள் நிலைத்து நிற்கக்கூடாமல் சோர்வடைந்து போவார்கள். நம் சத்திக்கு ஏற்றாற் போல நமக்கு அருளப்பட்ட சத்திய அறிவை தன்னுடைய சுயத்துக்கென்று வைத்து கொள்ளாமல் சகலமும் அதில் பங்கு பெற செய்ய வேண்டும். இது தேவனுடையது என்று மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை அதிகமாக நாம் பெறுவோம். இதற்கான வசனங்கள் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 முதல் 10 வரை. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வந்ததோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே.
நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவளாகி இவ்விதமாய் மகதோனாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படியெனில் உங்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் மகதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே உங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோவாக்கினி என்று நம்மை நீங்களாக்கி இரட்சகருமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மாபெரும் கிருபையினாலே இன்றும் நாம் அநேக சத்திய பாடங்களை கேட்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்காங்க. நம்ம முன்னதாகவே அறிவித்தபடி நாளையும் கூட நமக்கு இன்னும் அநேக சத்திய பாடங்களை தேவன் தருவதற்கு கிருபை பாராட்டியிருக்காங்க. இந்த 2 நாள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற அந்த ஒரு போஷிப்பை தரக்கூடிய தேவனுக்கு நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான அந்த ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். இன்னைக்கு நாளுக்கு உண்டான பாடத்தினுடைய தலைப்பு பர்த் ரைட்ஸ், சேஷ்ட புத்திர பாகம். ஓகே, புரியுது எனக்கு. இந்த ஒரு தேவ செய்தியை கூட நம்மத்திலே பகிர்ந்தளிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் பிரேம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக இந்த ஒரு நாளில் கூட என்ன பண்ணலாம், ஒரு சத்திய பாடத்தை என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். நம்ம எல்லா பாடத்தையுமே எப்படி தான் ஆரம்பிப்போம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா வாரம் வாரம் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், ஒவ்வொரு சத்திய பாடத்தை பார்ப்போம், அதன்படி நம்ம என்ன பண்ணிக்குவோம், நம்மளை மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சேஷ்டபுத்திர பாகம்னா என்ன அப்படின்றத என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சேஷ்டபுத்திர பாகம்னா என்ன? சரி, நான் பாதி இதை நான் போட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்னுக்கு சேஷ்டனா என்ன? ஃபஸ்ட்டு. ஓகே, சூப்பர். முதல். புத்திரர்னா மகன். பாகம்னா சொத்து. ஓகேங்களா? முதல் பையனுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த அப்பா அவருடைய சொத்தை எத்தனை பங்கா பிரிப்பார்? 4 பங்கா பிரிப்பார். 3 பசங்க தான் இருக்கிறாங்க, கரெக்டாக? 4 பங்கா பிரிக்கலாமா? அப்படி தான் பிரிப்பாங்க. ஓகே. அப்படின்னா 4 பங்கா பிரிப்பாங்க. அதில் யாருக்கு எத்தனை பங்கு? ஆமாம். பெரிய பையனுக்கு 2 பங்கும், அதுக்கப்புறம் இருக்க பசங்களுக்கு ஒவ்வொரு பங்கும். எத்தனை பசங்க இருக்காங்களோ அத்தனை பங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் 3 பசங்க இருக்கிறதுனால மூத்த பையனுக்கு 2 பங்கும், அதுக்கப்புறம் இருக்க இளைய 2 பசங்களுக்கும் 2 பங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணத்தில் மோசே கொடுத்த ஒரு நியாயப்பிரமாண கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா அந்த அப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவருக்கு எத்தனை மனைவி இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவருக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு தான் என்ன பண்ணணும், இந்த சேஷ்டபுத்திரத்தை அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்கள். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம். 2 மனைவிகளுடைய ஒருவன் ஒருத்தின் மேல் விருப்பமாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க, இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றாராகில், முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரன் ஆனாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. ஓகேங்களா? அவருக்கு நிறைய மனைவி இருந்தால் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா,
பிடிக்காத மனைவியிடம் பிறந்த பையனுக்கு தான் என்ன பண்ணணும், அந்த சொத்தை அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிடிச்ச மனைவிட்ட என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கு பிடிக்கும் அவங்க வழியாக வந்த வாரிசு அப்படின்றதுக்காக அங்கே கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து 17ஆம் வசனம் வாசிக்கலாம். வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சிரேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்தியெல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன், சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுதான் கான்செப்ட். ஸோ இதை தான் மோசே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய நியாயப்பிரமாணத்தில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே கொடுத்துருக்கிறார் அப்படின்றத என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஸ்லைட்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது? பேசிக். ஸோ இன்னைக்கு பேசிக் தான், காலையிலையும் பேசிக்கு, ஈவினிங்கும் பேசிக் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ஒரு பாடம் பார்க்க போகிறோம், இதே சேஷ்டபுத்திர பாகம் தான். நம்ம பேசிக் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பாடம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பியூட்டிஸ் ஆஃப் த ட்ரூத் மேகசின்லேருந்து. யாருடைய சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜெரி லெஸ்லி அப்படின்ற ஒரு சகோதரர். அந்த பியூட்டிஸ் ஆஃப் த ட்ரூத் மேகசினோட சீஃப் எடிட்டரே இவர் தான். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி நிறையா சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுக்குற சப்ஜெக்டை இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்துலேருந்து சப்ஜெக்ட்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா அவங்க எப்படி இருக்கும், அவங்களுடைய அந்த ஒரு ஞானம் தேவன் எந்த அளவுக்கு அங்கே கொடுத்துருப்பாருன்னு கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் பிரதர் எப்போ எடுத்திருக்கிறாருன்னா 1991 ஆகஸ்ட் மாதம் எடுத்த ஒரு சப்ஜெக்டை தான் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆதி ஆகமத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஷ்டபுத்திரன் இல்லை சேஷ்டபுத்திரன் ஒரு பாகம் அப்படின்ற விஷயங்கள் நிறைய இடத்துல கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்கள். ஆதி ஆகமம் 49ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பார்த்தீங்கன்னா யாக்கோபு அவருடைய மரண தருவாயில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவருக்கு எத்தனை பசங்க, 12 பசங்க. ஸோ அவங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். படிக்கலாம் பாருங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரை கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாக இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷித்தவன். அப்படின்னா 12 பசங்களில் யார் மூத்த பையனா? ரூபன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ரூபனை எப்படி கூப்பிடுறாரு அவங்க அப்பா அப்படின்னா, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். அப்படின்னா எல்லா ரெஸ்பெக்ட் எல்லாமே யாருக்கு தான் போகுதுன்னா மூத்த பையனுக்கு. நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அந்த அளவுக்கு மூத்த பையனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுவும் முக்கியமாக ரூபனுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆபிரகாமுடைய அந்த ஒரு சந்ததியில் வராரு. ஆபிரகாமுக்கு தேவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. பூமியில் இருக்க அனைத்து வம்சங்களும் உன்னோட சந்ததியில் தான் என்ன பண்ண போகுது, வந்து ஆசீர்வதிக்க போகுது அப்படின்னும் போது அதில் தலைச்சன் பையனாக வரவங்க யார்? ரூபன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆக்சுவலாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் தேவனே வந்து அதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெறானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இது யாரை குறிச்சுங்க? ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கூட எப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு? ஆமாம், முதற் பேருமானவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கூட யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நம்மளோட அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்கள். கொலோசியர் 1 அதிகாரம் 18ஆம் வசனம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஓகேங்களா? அப்போ இதில் கூட எப்படி தான் எழுதுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னா முதல்வர், அதாவது பிரசிடென்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்ற ஒரு விஷயம். உயிர் தெழுதலில் கூட அவர் தான் என்னங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்காரு. எல்லா இடத்துலையும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி இன்னொரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா 10 வாதைகள் வந்துச்சுங்களே, அதில் 10வது வாதை என்னதுங்க? தலைச்சன் பிள்ளை சங்காரம். அது எதுக்காக கொடுத்தாரு தேவன்? அந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு வாதையாக கொடுத்துட்டே வருவார். 10வது வாதையில் ஒரு ஆடை என்னைக்கு தேர்ந்தெடுக்கணும்?
நீசான் மாதம் 10ஆம் தேதி தேர்ந்தெடுத்து அப்புறம் 4 நாள் வச்சு 14ஆம் தேதி அந்தி சாயங்காலம் 3 மணிக்கு என்ன பண்ணுங்க, அடிங்க, இப்படிலாம் சொல்லுவார். ஓகேங்களா? அப்படின்னா அதை அடித்தா என்ன ஆகும், அடிக்கலைன்னா என்ன ஆகும்? தலைச்சன் பிள்ளை காப்பாற்றப்படுவாங்க. அப்படின்னா அன்றைக்கி நைட்டு சங்கார தூதன் வருவார். வரும்போது யார் யார் வீட்டு வாசல்லலாம் அந்த ஒரு ரத்தம் இல்லையோ அவங்களுடைய வீட்டில் இருக்க தலைச்சன் பிள்ளைகள் என்ன ஆகிடுவாங்க, இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க காப்பாற்றப்படுவாங்க. அப்படின்னா அந்த இடத்துல கூட தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தலைச்சன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மிகப்பெரிய ஒரு கிரேஸ், ஒரு கிருபை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே பண்ணியிருக்கிறாரு. அவங்கள வச்சு தான் மீதி ஜனங்களே என்ன பண்ணுறாரு, வெளியே கூட்டிகிட்டே வர்றாரு. கரெக்டுங்களா? அன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு சாவு விழுந்துருந்துச்சுன்னா அவங்க எப்படி வருவாங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த எகிப்து ஃபுல்லாகவே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மரண சூழ்வாயில் இருந்தது. இவங்க மட்டும்தான் எப்படி இருந்தாங்கன்னா அங்கே நல்லா இருந்தாங்கன்னு சொல்லிட்டுலாம் பார்க்குறோம். அப்படின்னா மெயின் கான்செப்ட் அங்கே என்னென்னா, தலைச்சன் பிள்ளைகள் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தேவன் காப்பாற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வெறும் மனுஷர்கள் கூட மட்டும் இல்லை, மிருகங்கள் கூட என்ன தான், அதில் தலைச்சன் யார் ஆடு மாடில் எது பிறந்திருந்ததோ அது கூட தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா அங்கே காப்பாற்றி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்த்தோன்னா நிறைய இடத்துல அந்த ஒரு சேஷ்ட புத்திரம், அந்த ஒரு பிளெஸிங்ஸு எப்படி நியாயப்பிரமாணத்தில் மோசே கொடுக்கும்போது இருந்தது. டபுள் போர்ஷன், அதிகமான ஆசீர்வாதம் யாருக்கு போகணும் அப்படின்னா தலைச்சன் பிள்ளைக்கு போகணும், மீதி இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி வசனங்களும் பார்த்தோன்னா அப்படி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் தலைச்சன் பிள்ளை அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. ஆனால் தேவன் அவருடைய திட்டத்தில் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படியே நடத்திக்கிட்டு வராரா அப்படின்றத தான் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். அதாவது தலைச்சன் பிள்ளைக்கு டபுள் பிளெஸிங்ஸு, அதுக்கப்புறம் இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கா இல்லையா அப்படின்றத என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தலைச்சன் பிள்ளைக்கு என்ன பண்ணல, ஆமாம், நிறைய இடத்துல நம்ம பார்க்கும்போது தலைச்சன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா போகலை. அதுக்கு பதிலாக இளைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஆசீர்வாதங்கள் அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா ஆதிக்கு போயிடுவோம். ஓகேங்களா? யாருன்னா ஆதாம்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஆரம்பிக்கலாம். ஆதி பெற்றோர், கரெக்டுங்களா? அவங்கள படைச்சு தேவன் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான், அதனால் ஃபாஸ்ட்டாக போயிடும் எல்லாம். ஏன்னா அவங்க 2 பேரையும் படித்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சில விஷயங்கள்லாம் கட்டளைகளாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணல, அதை கடைப்பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வராங்க. கரெக்டுங்களா? நீங்கள் எப்படி போயிடக்கூடாதுன்னா யார் ஃபஸ்ட்டு பையனா, ஆதாம் ஃபஸ்ட்டு பையனா அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் மைண்ட்லலாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். ஓகேங்களா? லிட்ரலாக எப்படி அந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில் ஆதியிலேருந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெற்றோர் ஆதாம் ஏவாள். அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் நிறைய விஷயங்களை தேவன் கொடுத்துருந்தார். ஆனால் இவங்க கீழ்ப்படியாமையினால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டு வெளியே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு யார் பிறக்கிறா? ஓகேங்களா? சன்ஸ் ஆஃப் ஆடம், காயின், ஆபேல் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு. காயின் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க, ஒரு விவசாயியாக இருந்தார். ஓகேங்களா? இவர் மேய்ப்பனா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 2 பேருமே இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேங்களா? 2 பேருமே அவங்களுடைய முதல் பலனை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்க, ஏன்னா அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, அந்த வேலையின் நிமித்தமாக வந்த முதல் பலனை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுக்குன்னு என்ன பண்ணுறாங்க, பலியாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் யாரோட பலி மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டுச்சு? அப்போ இளைய பையனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, எடுத்தோன்னே பெரிய பையன் கொஞ்சம் ஏதோ ஒதுக்கப்பட்ட மாதிரியும் சின்ன பையன் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரியும் ஆதியிலேருந்தே அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஏதோ ஆபேல் ஏதோ நல்ல பலி கொடுத்த மாதிரியும், காயின் என்ன பண்ணார், ஏதோ கொஞ்சம் மோசமான ஒரு பலி கொடுத்தாரானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 2 பேருமே அவங்களுடைய வேலையில் எது அவங்களுக்கு முதல் பலனாக வந்ததோ அதை தான் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால்
தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆபேலை மட்டும் என்ன பண்ணிட்டாரு, அங்கே கன்சிடர் பண்ணுறாரு. அவரை மட்டும் அவருடைய அந்த ஒரு பலியை மட்டும் அங்கே அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன் காயினுக்கு போகலை? அவர் தானே சேஷ்ட புத்திரன், அவருக்கு 2 மடங்கு கொடுத்து என்ன பண்ணியிருக்கணும். ஏன் ஆபேலுக்கு போயிடுச்சு? காயினுடைய சிந்தை சரியில்லை. அப்புறம் மனம் உருந்து கொடுக்கல. ஓகே, அடுத்தது ஜலசி, அது பின்னாடி வருது. எதனால தேவன் ஆபேலோடைய பலியை அங்கீகரிச்சுட்டு காயினோட பலியை அங்கீகரிக்கல? உண்மை தன்னையால. சூப்பர் பிரதர். ஸோ நம்ம வாசிச்சலாம். எபிரேயர் ஆசிரியர் எழுதுறாரு 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஓகேங்களா? விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன பண்றாரு, காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை என்ன பண்ண, 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை தான் கொடுத்தாங்க, முதல் பலனை தான் கொடுத்தாங்க, அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஆனால் இவர் ஒரு விசுவாசத்தோடு இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு பலியை கொடுக்குறாரு. அந்த பலி தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா மேன்மையான பலியாக அங்கே இருக்கு. நம்ம எல்லாருமே பலி கொடுக்குறோம். ஸோ நம்மளுமே என்ன பண்ணிக்கணும், நம்மளோட பெஸ்ட்டை அங்கே கொடுக்குறோம். கரெக்டுங்களா? அவங்களுமே அவங்களோட பெஸ்ட்டை தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு தான் அங்கே அங்கீகரிக்கப்பட்டுச்சு, இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே விட்டுட்டார். அப்படின்னா தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருந்திருக்குன்னா ஒரு மேன்மையான ஒரு பலியாக தேவனுக்கு அங்கே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதனாலே அவர் எப்படி பட்டிருக்கிறாரு, நீதிமான் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக அங்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். படிக்கலாம். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறார். கரெக்டுங்களா? 6000 வருஷம் தாண்டியும் இன்னைக்கும் ஆபேலை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பேசிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் கொடுத்த பலி கிடையாது, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, விசுவாசம். ஓகேங்களா? அந்த விசுவாசத்தின் நிமித்தமா இன்னும் தேவன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா மகிமைப்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா ஆபேல் ஒரு பெஸ்ட் ஒரு சாக்ரிஃபைஸை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது தேவனுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பலி கொடுத்துருக்கிறார். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க தான் இருக்கிறதே 4 பேர் தான் உலகத்திலேயே. கரெக்டுங்களா? வேறு யாரும் பிறந்திருந்தா கூட நம்மளுக்கு அந்த ஒரு ரெக்கார்டு இல்லை. ஓகேங்களா? அப்போ வெறும் 4 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா அம்மா பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க? நம்ம சின்ன வயசு குழந்தைங்களுக்கு, நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி வளர்ப்போம்? எல்லாமே சண்டே கிளாஸ்லேருந்து வீட்டிலேருந்து எல்லாமே என்ன பண்ணுவோம், எந்த அளவுக்கு தேவனை பற்றி சொல்ல முடியுமோ சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? அப்போ இருந்ததே 4 பேர் தான் அப்படின்னும் போது காயினுக்கும் ஆபேலுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி உருவாக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் எப்போ அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எப்போ ஏதேன் தோட்டத்துலேருந்து வெளியே வந்தோம், எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக தேவன்கிட்ட அந்த ஒரு உறவு கட்டாச்சு தெரியுங்களா? இவங்க பாவம் செஞ்சதுனால அந்த ஒரு உறவு கட்டாயி வெளியே வந்தாங்க தெரியுமா? அது யாருக்கு சொல்லியிருப்பாங்க? காயினுக்கும் ஆபேலுக்கும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி சொல்லும் போது ஆபேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்பா அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, தேவன்கிட்ட ஒரு உறவு என்ன ஆயிடுச்சு, அங்கே கட்டாயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே ஒரு பாவிகள் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக போயிட்டுருக்குறோம். இப்போ இதை திருப்பி என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆபேல் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு பலி அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குறாராம். ஸோ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பலியை கொடுத்துருக்கிறாரு. அதுவும் என்ன பலினா இரத்த பலி என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு ஆடை, ஒரு ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே பலியாக அங்கே செலுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாவம் செஞ்சால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு இங்கே தான் ரோமரில் படிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம்னு. அவர் அங்கேயே என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. புரியுதுங்களா? அப்போ ஒரு பிரிவினை வந்துடுச்சு தேவனுக்கும் நம்மளுக்கும் மனுஷர்களுக்கும். இதை ஒப்புரவாக்கணும், இதை
ஒரு ரத்தத்தை அங்கே பலியாக அங்கே என்ன பண்ணுறாராம், அங்கே செலுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக அட்டோன்மெண்ட் ப்ராசஸ் பின்னாடி நடக்க போகுது 4000 வருஷம் கழிச்சு. அது இங்கேயே ஒரு அடையாளமாக ஆபேல் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா விசுவாசத்தை நிமித்தமாக அங்கே அதை செஞ்சு காட்டியிருக்கிறாரு அப்படின்றத அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். இப்போ தெரியுதா ஏன் அது ஒரு மேன்மையான ஒரு பலியாக தேவனுடைய பார்வையில் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அதை அங்கீகரிக்கிறாரு. இன்னொருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணார், பலி தானே வேணும், நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு, அவரும் கொடுத்தாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்தாரு, முதல் பலன், அவருக்கு வந்த முதல் பலனை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் அது இந்த அளவுக்கு என்ன இல்லை, தேவனுடைய பார்வையில் மேன்மை இல்லை. ஏன்னா அந்த ஒரு விசுவாசம் இல்லை. ஏன்னா அப்பா அம்மா எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா நம்ம எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் கேட்குறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா அவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு விசுவாசம் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா காயினோட பலியை போல் நம்மளோட பலியுமே என்ன ஆகிடும், அங்கே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு காயினுக்கு என்ன உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சிஸ்டர் சொன்ன மாதிரி பொறாமை. என்ன, என்னுடைய தம்பியோடைய பலியை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கீகரிச்சிட்டாரு, ஏன் பலியை அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா அவருக்குள்ள அந்த ஒரு பொறாமை என்ன ஆகுதுன்னா அங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவர் எப்படி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, காயினு ஆபேலோடைய பலியை தேவன் அங்கீகரிச்சார்ல, அதே மாதிரி நானும் பலியிடுறேன் அப்படின்ற ஒரு சிந்தை அவருக்கு என்ன வந்திருக்கணும். இவரோட பலியை அங்கீகரிச்சிட்டாரு, அப்போ இந்த பலி மாதிரியே நானும் பலி செலுத்தினா என்னையும் தேவன் என்ன பண்ணுவார், அங்கீகரிப்பார் அப்படின்ற சிந்தை போயிட்டு பிரதர் எப்படி எழுதுறாருன்னா, ஆபேலியே என்ன பண்ணிட்டாராம், பலியாக கொடுத்துட்டாராம். கரெக்டுங்களா? ஆபேல் என்ன பண்ணாருன்னா ஒரு ரத்தத்தை என்ன பண்றாரு, போய் அங்கே பலியாக அங்கே செலுத்துறாரு. ஆனால் காயின் பொறாமையின் நிமித்தமாக அங்கே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆபேலியே அங்கே ரத்த பலியாக அங்கே கொடுத்துட்றாரு. ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா காயின் அங்கே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே பிரதர் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அதுதான். அப்படின்னா இவருக்குள்ள அந்த ஒரு விஷயம் பண்ண ஃபர்ஸ்ட் பொறாமையில் ஸ்டார்ட் ஆகி அடுத்தது கொலை வரைக்கும் போறாரு அப்படின்னும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இவருக்குள்ள அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், அந்த குற்ற உணர்வு என்ன ஆகிட்டே இருக்கு, ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஏன்னா சகோதரனை கொண்டுட்டாரு, தேவனுக்கு பிடிச்ச மாதிரி பலி கொடுக்கல. அடுத்தது இவரோட சொந்த வழியை தேடுறார ஒழிய தேவனுடைய வழி என்ன பண்ணவே இல்லை. தேவன்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்கலாம், ஏன் தேவனே என்னை அங்கீகரிக்கலன்னு கேட்டிருக்கலாம், ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இமீடியட்டாக அடுத்ததாக இவருடைய சொந்த வழியை தேடிக்கிட்டே போனார் ஒழிய தேவனோட வழி அங்கே என்ன பண்ணலன்னா அங்கே தேடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் தேவன் கேட்டார், என்னன்னு கேட்டார் காயின்ட்ட. ஆமாம், எங்கப்பா உன் தம்பி அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவார், 4:9 என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறார். அப்படின்னா இந்த காவலாளியோ அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட பிரதர் எப்படின்னா தனியாக எடுத்து இதுக்குன்னு ஒரு 4 லைன் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, ஏன் காவலாளியோ அப்படின்ற ஒரு வார்த்தையை காயின் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா காவலாளினா என்ன அர்த்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா am I my brother's keeper அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இதே 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதிகாமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். அவங்க பிறந்தவன தேவன் சொல்றாரு அவங்க 2 பேரும் என்ன வேலை செய்யறாங்கன்னு. அங்க இவர் ஆடுகளின் காவலாளின்னு எழுதியிருக்கலாம், கரெக்டுங்களா? ஆனால் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா ஆடுகளை மேய்க்கிறவர் அப்படின்ற மாதிரி அங்கே என்ன இருக்குன்னா அங்கே சொல்லப்படும். இங்கிலீஷில் எல்லா இடத்துலையுமே கீப்பர் அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல 4:2 ஆதியாகமம் 4:2 இந்த மேய்க்கிறவன் அப்படின்னு வர இடத்துல ஹீப்ரு வேர்டு என்ன வருது, அந்த கன்கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 7462. ஓகேங்களா? 7462. ஆனால் அந்த 49 இருக்குல்ல, அந்த இடத்துல வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என்னன்னா காவலாளியோ அப்படின்னு வருதுல, அந்த இடத்துல என்ன வருதுன்னா H8104. அதுக்கு என்ன அர்த்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாதுகாக்கிறது, டு காட் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு ரெஃபரன்ஸுமே பிரதர் கொடுக்குறாரு. அப்படின்னா ஆடு மேய்க்கிறவர்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது கூட பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியை எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்க இடத்திலே வந்தான்.
சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப தாவீது ஒரு மெய்ப்பெண் நல்லாவே தெரியும். அவர் காலையில ஏஞ்சி என்ன பண்றாருன்னா, மெய்ப்பெண்கிட்ட விட்டுட்டு போனேன்னு இல்ல, யார்கிட்ட விட்டுட்டு போனேன்னு இருக்கு, ஆடுகளை காவல் செய்கிறவர்கள்ட்ட விட்டுட்டு போன மாதிரி இங்கே இருக்கு. அப்படின்னா ஆடை பார்த்துக்கிட்டாவே அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காவலாளி, டு காட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, என்ன ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றாரு அப்படின்னா, காயின் வந்து ஏன் அந்த ஒரு வார்த்தையை சொல்லணும், காவலாளியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தேவன் வந்து கேட்கும் போது எங்க உன் தம்பி அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து எனக்கும் என் தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் பார்க்குற வேலையிலேருந்து அவரோட ரிலேஷன்ஷிப்ல எதுக்குமே எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் என்ன அவர் காவலாளியோ அப்படின்றது. ஏன்னா அவர் ஒரு காவலாளியா இருந்தார், கொன்னார்ல, அவர் ஒரு காவலாளியா இருந்தாரு. ஸோ அதே ஒரு டேர்மை இவரும் எடுத்து என்ன பண்றாராம், யூஸ் பண்றாராம். அவர் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு, நானும் அந்த வேலையை பார்க்கணுமா? புரியுதுங்களா? அப்படின்னா கொஞ்சம் நக்கலாக கேட்குற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ, நான் என்ன அதெல்லாம் பார்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட காயின் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் அந்த ஒரு வார்த்தைகளை கூட எடுத்து பிரதர் அங்கே டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா டோட்டலாக காயினோட மைண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கரப்ட் ஆயிடுச்சு. சுத்தமாக மெயினாக என்ன இல்லைன்னா விசுவாசம் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு அவர் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னு அங்கே விலகி போயிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி போனதுனால இப்போ தேவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கேருந்து இன்னொரு விசுவாசமான ஒரு சந்ததியை இதுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வரணும். கரெக்டுங்களா? ஏன்னா அவருடைய சித்தமே நம்ம பார்ப்போம், என்னங்க தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வேணும் அப்படின்னு சொல்லும் போது காயினுக்கு சுத்தமாக விசுவாசம் இல்லை, ஆபேலும் ஒருத்தர் நல்லா இருந்தார், அவரையும் கொண்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இப்போ அடுத்தது ஒருத்தர் வராரு, அவர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆமாம் வாசிக்கலாம் பாருங்க, எக்ஸாக்டாக ஆபேலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சேத்து. 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதிகாமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். அப்ப காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக அப்படின்னா ஆபேலுக்கு அப்படியே ஒரு எக்ஸாக்டா இன்னொருத்தரை என்ன பண்றாருன்னா தேவன் அங்க உள்ள எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சேத்தோடைய வம்சம் வரலாறு என்ன ஆகுங்க, அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஒரு விசுவாச குடும்பம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஃபெய்த்ஃபுல் ஒரு விசுவாசமான ஒரு குடும்பத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ஆதியிலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம கான்செப்டுக்கு வந்துடும். என்ன கான்செப்ட்? தலைச்சன் பிள்ளை, கரெக்டுங்களா? சேஷ்டபுத்திரன். அப்படின்னா காயின் ஆபேல் அப்படின்னு சொல்லும் போது ஏன் காயினுக்கு போகல, மூத்த பையனுக்கு ஏன் போகல பிளெஸிங்ஸு? விசுவாசம் இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சின்ன பையனுக்கு இளைய பையனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயம் அங்கே போயிடுச்சு. பிரதர் வந்து 2 விஷயம், விசுவாசம் இன்னொன்று ஒபீடியன்ஸுமே சேர்த்துக்கிறார். ஓகே, கீழ்ப்படுகிற ஒரு விஷயம். ஓகேங்களா? தேவன் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ விசுவாசத்தோடு அந்த ஒரு கீழ்ப்படிதலை நம்ம காட்டும் போது தேவன் நம்மளுடைய பலி என்ன பண்ணுறாருங்க அங்கே ரொம்ப மேன்மையான ஒரு பலியாக அங்கே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அப்படியே சேத்தோட வம்ச வரலாறு என்ன ஆகிட்டு இருக்குன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது யார் வருவா? ஆமாம், நோவா. வேறு யாரும் இல்லை அப்படின்னு. சன்ஸ் ஆஃப் நோவா. ஓகேங்களா? பசங்க பேர் சேம் காம் யாப்பேத்து. காலையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சொல்கிறேன். சரி, ஓகே. சேம் காம் யாப்பேத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல இதே ஒரு ஃபார்மேட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கு வேதாகமத்தில். என்னன்னு? சேம் காம் யாப்பேத்து. அப்படியே தான் நிறைய இடத்துல தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும் அது கூட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படி ரெக்கார்ட் பண்ண, ஏன் மூத்த பையன் யாருங்க? இப்போ நம்ம வீட்டில் எத்தனை பசங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? 2வது 3வது 4வது அப்படி மாற்றி மாற்றி சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம்? அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ சொல்லுவோம். ஆனால் இது உல்டாவாக இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா அது கூட ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யார் மூத்த பையன் அப்படின்றத என்ன பண்ணலாம்னா வசனத்தோட கண்டுபிடிக்கலாம். படிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நோவா 500 வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான். அப்ப நோவாக்கு 500 வயசு ஆகும் போது 3 பேரையும் பெற்றெடுத்துட்டாரு. கரெக்டுங்களா? இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது.
ட்ரிப்ளெட்ஸு. கரெக்டா? அப்புறம் அப்படிதானே வசனம் சொல்லுது. 500 வயசா இருக்கும் போது எப்படி என்ன பண்ணிட்டாரு? 3 பிள்ளைகளை அங்கே பெற்றெடுத்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆலயத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தில் மதில்களும் திறவுண்டன. ஓகேங்களா? 500 வயசுல 3 பேர் பிறந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கு. அடுத்தது 600வது வயசுல என்ன ஆகுதுன்னா ஜலப்பிரளயம் அங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்கே பார்க்குறோம். அதிலே தொடர்ந்து 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். சோமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2ஆம் வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பாகசத்தை பெற்றான். ஓகேங்களா? அப்ப சேமோடைய வரலாறு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்திற்கு பின்பு 600வது வயசுல என்னாச்சு? 600வது வயசுல ஜலப்பிரளயம் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் நினைக்கிறேன் இந்த சைடு, அதனால கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 600வது வயசுல ஜலப்பிரளயம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? படிச்சிடலாம் சிஸ்டர் திருப்பி கூட. ஆதிகாமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2ஆம் வருஷத்துக்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பாகசத்தை பெற்றான். அப்ப 600வது வயசுல இருந்து ஜலப்பிரளயம் எத்தனை வருஷம் தான் ஆச்சு? ஏறக்குறைய 1 வருஷம் தான். கரெக்டுங்களா? ஆனா ஜலப்பிரளயம் உண்டாகி 100 வருஷம் கழிச்சா சேமுக்கு என்ன வயசு? 100 வயசு. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? மேக்ஸ் கொஞ்சம் புரியுது. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். நோவாக்கு 3 பேர் எப்போ பிறந்தாங்க? 500வது வயசுல. அங்கேருந்து ஒரு 100 வருஷம் வந்துருங்க. 600வது வயசு யாருக்கு? நோவாக்கு. அப்போ அங்கே என்ன நடக்குது? ஜலப்பிரளயம் நடக்குது. ஜலப்பிரளயம் எத்தனை வருஷம்லாம் நமக்கு தேவையில்ல. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்பு சேமுக்கு என்ன வயசு? 100 வயசு. ஓகேங்களா? அப்படின்னா அவர் எப்போ பிறந்திருப்பார்? இதுக்கு தாங்க நாங்கள் மேக்ஸ் எல்லாம் படிக்காம இப்படி வந்தோம். சூப்பர் பிரதர். அப்ப 502வது வருஷத்துல என்ன பண்ணி புரியுதுங்களா? 600வது வயசுல ஜலப்பிரளயம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து 2 வருஷம் கழிச்சு சேமுக்கு 100 வயசுனா அப்படியே பின்னாடி போங்க. 600 + 2 சேர்த்தா 602. அதுலேருந்து 100 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 502ல் இப்போ யார் பிறந்துட்டா? சேம். அதனால தான் அங்கே வந்து 100 வயசு ஆகுது 602ல். அப்போ 500வது வயசுல எத்தனை பிள்ளைகள் தான் பிறந்திருக்காங்க? 2 பிறந்திருக்குமோ? ஏன்னா 3 பேர் பார்த்தோம். 500வது வயசுல எத்தனை பேர் பிறந்த மாதிரி இருந்துச்சு? 3 பேர் இருந்தது. ஆனால் சேம் எப்போ பிறந்தாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். 502. அப்போ அந்த 3 பேர் அங்கே பிறக்கல. 2 வருஷம் கழிச்சு தான் சேம் பிறந்திருக்கிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 பேர் பிறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்றத மட்டும் என்ன பண்ணலாம்னா அடுத்த ஒரு வசனத்தில் இப்போ கூட பார்க்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து. ஓகேங்களா? ஸோ இந்த வசனம் இருக்கு. இன்னொரு சில வசனங்களுமே இருக்கு. என்னன்னா காம் தான் யாரு? இளைய குமாரன் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்னா 3 பேரும் அட் அ டைம்ல என்ன ஆகல? 500வது வயசுல நோவாக்கு அங்கே பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ சேம் வந்து எப்போ பிறந்திருக்கு? 502. அப்போ 2வது பையன். காம் வந்து 3வது பையன் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ யார் தான் முதல் பையன்? யாப்பேத்து. ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு போகணும்? யாப்பேத்துக்கு தான் போகணும். கரெக்டுங்களா? ஏன்னா அவர் தான் என்னன்னா முதல் பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஆனால் யாருக்கு போச்சு? யாருக்கு பிளெஸிங்ஸ் நிறையா போச்சு? சேமுக்கு தான் அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது கூட எதனால தான் இருக்கும்? என்ன பிரதர்? அதுவுமே வருது பிரதர். அந்த பாயிண்ட்டுமே கூட எழுதுறாரு. ஓகேங்களா? விசுவாசம் மெயினாகவே 3 பேரை பார்க்கும்போது சேமுக்கு என்ன இருந்திருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் தேவன் மேலே இருந்திருக்கு. எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தேவன்லாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்படின்னா
ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் 3 பேரில் இவர் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கிறாரு. ஸோ பிரதர் சொன்ன மாரி அந்த ஒரு அவங்க அப்பாவுடைய அந்த ஒரு நிர்வாணத்தை காணாதபடிக்கு பின்னாடியே போய் மறைச்சாங்கல்ல, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சேமும் யாப்பேத்தும் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் செஞ்சாங்க. அப்போ அதில் கூட சேம் என்னவா இருந்திருக்கிறார் அப்படின்னா ரொம்ப விசுவாசம் உள்ளவராக தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு விஷயமாக நடந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எப்படி சேமுக்கு மட்டும் அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கும் தேவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ஒரு சார்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா? ஆமாம், பைபிள் குரானாலஜி கரெக்டு, பிரதர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அப்படின்னா இங்கே மெத்துசலான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்களா கீழே, ஓகேங்களா? பிரதர் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி சேமுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேருந்து? ஆதாம்லேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் போது சேமோடைய காலப்பகுதி வரைக்கும் யார் உயிரோடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா, யார் இருந்திருக்கலாம்? ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆதாம்லேருந்து பார்த்தோன்னா ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 930 வருஷம். அப்படின்னா அவர் சாகரத்துக்குள்ள யார் வந்துட்டா அப்படின்னா மெத்துசலாவே வந்துட்டாராம். மெத்துசலாக்கு 243 வயசு ஆகும் போது தான் என்ன ஆயிருக்கிறாரு ஆதாமே. அப்போ மொத்தமே ஒரு 10 ஃபேமிலி தான், கரெக்டுங்களா? ஒரு சின்னமாக ஒரு கிராமம் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, மேபி இருந்திருக்கலாம். அப்படின்னா ரொம்ப ஈஸியாக என்ன ஆயிருக்கும், எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா அங்கே எல்லா விஷயங்களும் என்ன பகிர்ந்துருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ ஆதாமுக்கு என்ன நடந்தது, காயின் என்ன பண்ணார், ஸோ இந்தமாரி எல்லா விஷயங்களுமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் சந்ததிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இப்போ வர மாதிரி வாட்ஸ்அப் இல்லைனா கூட அப்போ என்ன ஆயிருக்கு, ஏன்னா ரொம்ப கம்மி ஜென்ரேஷன், அதனால் அங்கே வந்திருக்கும். அதான் சொல்கிறாரு, மெத்துசலாவும் ஆதாமும் 243 வருஷம் ஒரே சம காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. 243 வருஷம்னா எவ்வளோ வந்திருக்கும் டேட்டா, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மெத்துசலாட்ட இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் வந்திருக்குமா, இப்போ அவர்கிட்டருந்து சேமுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே டேட்டா என்ன ஆகுது, ஏன்னா அதுக்கப்புறம் யார் தான் வரா, லாமேக்கு நோவா வந்துடுறாரு. நோவாவோட பசங்க தான் யார், சேமு யாப்பேத்து காம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்குமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த டேட்டா எல்லாமே என்ன ஆயிருக்கும், தேவனை பற்றி என்ன நடந்தது, எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும், எப்படி ஆபேலோட பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சு, அப்புறம் யார் இந்த ஏனோக்கு இருந்தார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன ஆயிருக்கும்னா அங்கே வந்திருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேமும் மெத்துசலாவும் 98 வருஷம் ஒரே சம காலத்தில் என்ன பண்ணியிருக்கணும், அங்கே வாழ்ந்து இருக்கிறாங்க. அதுதான் கரெக்ட் குரோனாலஜி ஆர்டர் படி பார்த்தோன்னா. அப்படி ஏறக்குறைய 100 வருஷம் மெத்துசலாவும் சேமும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே ஒரே சம காலத்தில் 98 வருஷம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாழ்ந்துருக்காங்க. அப்படின்னா எல்லா விஷயங்களுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்படியே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என்ன ஆயிருக்கு, சேமுக்கும் வந்திருக்கு, மற்ற பசங்களுக்கும் வந்திருக்கு. ஆனால் யார் ரொம்ப விசுவாசமாக இருந்தால் 3 பேரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சேம் அந்த ஒரு விசுவாசத்தை அங்கே என்ன பண்ணுறாருன்னா நிறைய விஷயத்தில் அங்கே காட்டிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அது இன்னொரு பாயிண்ட்டுமே ஆட் பண்ணுறாரு, என்ன அப்படின்னா சேமோடைய காலப்பகுதிக்கு அப்புறம் யார் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அடுத்த சார்ட்டு சேமு இப்போ ஒரு விசுவாச வீரராக ஆயிட்டாரு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இவர் விசுவாசமாக நடந்துட்டு இருக்கிறாரு, தேவன்கிட்ட அந்த ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இவர் நிமித்தமாக இந்த ஒரு விசுவாசம் யார் வரைக்கும் போயிருக்கோன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆபிரகாம் வரைக்கும் என்ன இருக்குன்னா அங்கே போயிருக்கு. ஏன்னா சேம் எது வரைக்கும் உயிரோட இருந்திருக்கிறாருன்னா ஆபிரகாமோட 150 வயசு வரைக்கும். ஆபிரகாமோட மொத்த வயசு 175, ஆமாம் 175ன்னு நினைக்கிறேன். அதில் 150 வயசு வரைக்கும் யார் வாழ்ந்திருக்கிறா, சேம் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமோட 150 வயசுனா அங்கே யார் யாரெல்லாம் இருந்திருப்பா, சேம் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கலாம், ஈசாக்கை பார்த்துருக்கணும், ஏன்னா 100 வயசில் பிறந்துட்டாரு. அப்போ ஈசாக்குக்கு என்ன வயசு, 50 வருஷம் சேமோட வாழ்ந்துருக்கிறாரு. அப்புறம் அங்கே வேற யார் இன்னொருத்தவங்களும் இருந்திருப்பாங்க, ஒரு நியூ ஃபேமிலி மெம்பர் ஆட் பண்ணியிருந்தாங்க அதில், ரெபேக்கா. ஏன்னா 40 வயசில் யார் கல்யாணம் ஆகுது, ஈசாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ 10 வருஷம் ரெபேக்காவும் யாரை பார்த்துருக்கணும், சேமா பார்த்துருக்கணும். அப்படின்னா ஒரு சின்ன குடும்பம் மாதிரி இருக்குது, நம்மள தான் அப்படியே பெருசாக பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது என்னங்க டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்மால் ஃபேமிலி மாதிரி எல்லா டேட்டாவும் அப்படியே கடன்னு எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ கூட அப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கரெக்டுங்களா? ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்ன ஆகிடும்,
வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்குது, அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ஒரு விசுவாசம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேவனை குறித்ததான விஷயங்கள் ஆபிரகாம் வரைக்குமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே கடந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஈசாக்கை பார்த்துருக்கா, ஈசாக்கு ஏன் அவ்வளோ விசுவாசமாக இருந்திருப்பாரு, ரெபேக்கா எப்படி இருந்திருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அங்கே வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யூத பாரம்பரியம் படி ஆபிரகாம் போயிட்டு தசம பாகம் கொடுத்தார்ல, யாருக்கு? மெல்கிசேதேக்குக்கு கொடுத்தாருல. அந்த மெல்கிசேதேக் கூட யாரா இருக்கலாம்னு யூத பாரம்பரியம் இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்கன்னா அது சேமா இருக்கலாம். ஏன்னா அவருடைய பெரிய தாத்தா, கரெக்டுங்களா? அவர் வழியா நிறைய விசுவாச விஷயங்கள் எல்லாமே தேவனை குறித்ததான விஷயங்கள் எல்லாமே வந்ததுனால அதை குறித்து நம்ம நிறைய பிரதர்ஸ்லாம் அதை பற்றி மெல்கிசேதேக்கை பற்றிலாம் கூட பாடம் எடுத்துருக்குறாங்க. ஆனால் அது கரெக்டாக என்னன்னு தெரியல. ஆனால் யூத பாரம்பரியம் படி அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மெல்கிசேதேக்கு சேமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே விசுவாசிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஒரு பெரிய தாத்தாவை எப்படி வேணால் சொல்லலாம். அவருக்கு ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, தசம பாகம் அங்கே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா 3 பேர், யாப்பேத்து, சேமு, காமு, ஆர்டர் இதுதான். ஸோ இதில் யாருக்கு போயிருக்கணும்? ஆமாம், யாப்பேத்துக்கு போயிருக்கணும். ஆனால் போகலை. இங்கேயுமே என்ன ஆகுதுன்னா இளைய குமாரனுக்கு தான் என்ன ஆகுது, அந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆகுதுன்னா அங்கே போகுது. அதுக்கு என்ன காரணம்? விசுவாசம் தான். ஓகேங்களா? ஸோ தேவன் எதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு அப்படின்றதையுமே நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்க்கலாம். அடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சன்ஸ் ஆஃப் தேராகு. அது யாருங்க? ஆமாம், ஆபிரகாமுடைய ஃபேமிலி. தேராகுக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. கரெக்டுங்களா? படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26லேருந்து 27. தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரோன் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம் நாகோர் ஆரோன் என்பவர்களை பெற்றான். ஆரோன் லோத்தை பெற்றான். ஓகேங்களா? அப்போ இங்கேயுமே பேர் எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்க. சேம், காம், யாப்பேத்துன்னு யூஸ் பண்ணவர் இங்கே என்ன யூஸ் பண்ணுறாரு ரெக்கார்ட் பண்ணும்போது பைபிளில்? அவரா ஃபர்ஸ்ட் பிறந்தாரு இல்லை, ஆனால் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாரு, அந்த ஒரு ப்ரெசிடென்ஸ் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. தேவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்றதையுமே நம்ம பார்க்கணும். அபிராம், நாகோர், ஆரோன். ஓகேங்களா? அந்த ஒரு ஆர்டர் அங்கே கொடுக்குறாரு. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அப்படி பிறக்கல, அந்த ஒரு ஆர்டரில் பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் வசனம் எப்படி இருக்குன்னா, தேராக 70 வயதான போது, 70 வயசில் இவர் ஏதோ ட்ரிப்ளெட்ஸ் பெற்ற மாதிரி என்ன இருக்குது அங்கே வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதை கூட நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒரு சின்ன மேக்ஸ் திருப்பி, அவ்வளோதான். ஓகேங்களா? தேராகு 70 வயசாக இருக்கும் போது 3 பேரை பெற்ற மாதிரி அங்கே வசனம் இருக்கு. எந்த வயசுல தேராகு இறந்தாரு? கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி. ஆபிரகாம் எப்போ இறந்தாருன்னு சொன்ன? கரெக்ட், 205. ஓகேங்களா? அப்போனா தேராகு எங்கே இறந்தாரு அது கேட்டால் சொல்லிவிடுங்க. கரெக்டுங்களா? சூப்பர். ஆரானில் என்ன ஆகிறாருங்க அங்கே, ஏன்னா ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது தான் பாதி ட்ராவலில் தான் தேராக என்ன ஆயிடுறாருன்னா மறிச்சிடுறாரு. அப்போ அவர் மறிக்கும் போது என்ன வயசுனா 205 வயசு. 70 வயசில் யார் பிறந்திருக்கா? 3 பேரும் பிறந்திருக்காங்க வசனத்தின்படி. 205வது வயசில் என்ன ஆயிடுச்சு, அவர் இறந்துட்டாரு. இப்போ அதில் மூத்த பையன், அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பிறந்திருந்தா அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? சொல்லுங்க. டீச்சர் தான் டக்குன்னு சொல்லு. 135. கரெக்டுங்களா? அதானே சொன்னீங்க. ஓகே, 135 வயசு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பையனுக்கு. ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன வயசு அங்கே போகும்போது? எப்போ அழைக்கப்பட்டாரு? 75. அப்படின்னா அவர் என்ன இல்லை, மூத்த பையன் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ 75 வயசு, அப்போ மூத்த பையனுக்கு 135 வயசு அங்கே ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ மீதி இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரு. கரெக்டுங்களா? ஸோ அவரை குறித்து என்ன பண்ணலாம்னா அங்கே பார்க்கலாம் பாருங்க. யார் அந்த 3 பேர்னா? ஆபிரகாம், நாகோரு, ஆரான். அப்போ ஆபிரகாம் மூத்த பையன் இல்லை அப்படின்றத அந்த கால்குலேஷனில் கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இருக்கிறது நாகோரும் ஆரானும். ஓகேங்களா? இது ரெண்டில் யார் பிறந்திருக்கலாம், யார் மூத்த பையனாக இருக்கலாம்? இந்த சார்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆளுக்காலும் ஒன்று சொல்லாது, 2 ஆப்ஷன் தான். ஆரானா இருக்கணும், நாகோரா இருக்கணும். மூத்த பையன் யாரு? ஆரான். பிரதர் ஆரான்றாரு. ஆரான் தான். எப்படி சொல்றீங்க?
அவர் சொன்னார், அதனால நான் சொல்றேன். சூப்பர், பாயிண்ட பிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஆரானுக்கு 2 பசங்க, லோத்தும் மில்கா, கரெக்டுங்களா? அப்போ ஆரானே இறந்துடுறாரு. அப்போ ரொம்ப வயசானவராக இருந்திருக்கணும். அது இல்லாமல் அவருடைய பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா, தம்பிக்கு அங்கே கொடுக்குறாரு, நாகூருக்கு. அப்போ ரொம்ப வயசான அதே ஏஜில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ ரொம்ப ஏறக்குறைய பொண்ணும் பையனும் என்ன இருக்கணும், ஏறக்குறைய ஒரே வயசில் இருந்திருக்கணும், கொஞ்சம் தான் மெச்சூராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் இளைய குமாரனா யார் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நாகோரா தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஹாரான், அப்புறம் ஆப்ரஹாம், அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னா நாகூர் அங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இப்போ யாருக்கு போயிருக்கணும் சேஷ்டபுத்திரம்? ஆரானுக்கு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அது போகலை, கரெக்டுங்களா? யாருக்கு தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆபிரகாமுக்கு தான். அது கூட பிரதர் என்ன ஒரு பாயிண்ட் சொன்னால், இதே விசுவாசம் தான். ஏன்னா அவர் தான் விசுவாசத்துக்கு என்னன்னு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், கரெக்டுங்களா? தகப்பன் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் தான், அந்த பிளெஸிங்ஸ் தான் என்ன ஆகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேராக, ஏன்னா ஆபிரகாமுக்கு அழைப்பு வரும்போது ஊர் என்ற அந்த ஒரு கல்தேயர் தேசத்தில் மெசபொட்டாமியாவில் இருக்கும்போது அங்கேருந்து எல்லாம் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறாங்களாம். எப்படின்னா தேராகு, ஆபிரகாமு, நாகோரு, ஆரானு, லோத்து, மில்காலும் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஒன்றா தான் வராங்க. ஆனால் வரும்போது ஆரானில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஸ்டே பண்ணும்போது அவங்க அப்பா அங்கே இறந்துடுறாரு, அதனால ஸ்டே பண்ணுறாங்களே. ஆனால் அங்கே வந்து திருப்பி கூப்பிடுவார் தேவன். அப்போஸ்தலர் 7:2 படிப்போம், கரெக்டுங்களா? ஸோ அப்படி கூப்பிடும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆப்ராம், லோத்து, சாரா இந்த ஃபேமிலி தான் வருத ஒழிய யார் வரல, நாகோர் வரல. ஏன்னா ஆரான் இறந்துடுறாரு. மீதி இருக்கிறது நாகோரும் மில்காவும் என்ன பண்ணலன்னா அங்கே வரல. அப்படின்னா ஒரு விஷயம் தேவன் கூப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த ஒரு விசுவாசம் என்ன இல்லை, அங்கே நாகோருக்கும் இல்லை, ஆரானுக்குமே இருந்த மாதிரி தெரில. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கண்மூடித்தனமாக தேவனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்கே ஓடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அங்கே என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கேயுமே சேஷ்டபுத்திர பாகம் என்ன ஆகலை, பெரிய பையனுக்கு போகல, இளைய பையனுக்கு தான் அங்கே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே வந்தது. அதுவும் இவருக்கு ஒரு வேற லெவல் ஆசீர்வாதம், கரெக்டுங்களா? பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள்ளாக அங்கே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தேவன் கொடுக்குறாரு. அடுத்தது யாரை பார்க்கலாம் அப்படின்னா சன்ஸ் ஆஃப் ஆப்ரஹாம். அது யாருங்க? சூப்பர், இஸ்மாயில், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இஸ்மாயில் எந்த வயசில் பிறந்தாரு? ஈசாக்கு கேட்டு கேட்டு இஸ்மாயில்லாம் தெரியலங்க அப்படின்றீங்களா? ஆல்மோஸ்ட் நியரு, படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 96 வயதாயிருந்தான். 86 வயதாயிரம். ஓகேங்களா? அப்படின்னா 86 வயசுலயே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு. முதல் பையன் சேஷ்டபுத்திரன் என்ன ஆயிடுச்சு, பிறந்தாச்சு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கு இவர்? ஆனா என்னதான் நம்பிட்டு இருந்தாரு, இஸ்மவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ரொம்ப ஒரு சந்தோஷத்துல, ஓகே குழந்தை வந்துடுச்சு, இனிமே இந்த வச்சுதான் தேவன் என்ன பண்ண போறாரு, இஸ்மவேலை வச்சுதான் அங்க ஆசீர்வதிக்க போறார் அப்படின்லாம் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அங்க நினைச்சிட்டு இருந்தாரு. சொல்ல கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவர் எல்லாமே வச்சிருந்தா. ஏன்னா இவர் தான் முதல் பையன், சேஷ்டபுத்திரன், இவன் வழியா தான் எல்லாமே அங்க ஆசீர்வதிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆபிரகாமே நினைச்சிட்டு இருந்தார். ஆனா இதுல யார் நடுவுல வந்து இது பண்ணது, எடுத்து விட்டது அப்படி கூட சொல்லலாம். ஆமா, ஈசாக்கு. அதுக்கு காரணம் யாரு? தேவன். அது கடைசியா வர சாரா. ஓகேங்களா? அது கூட படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9-11. பின்பு எகிப்து தேசத்திலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பிரயாச பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. ஆக்சுவலாக ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கு, ஒய்ஃப் வந்து இல்லை நீங்கள் மூத்த பையனை வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா இவர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் நீங்கள் அந்த மூத்த பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாமே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு வருத்தத்துக்குள்ளாக அங்கே போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ சாரால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். கரெக்டுங்களா? அப்போ இது செஞ்சது கரெக்டாக தப்பா? சாரால் செஞ்சது கரெக்டு தான். ஏன்?
வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. கரெக்டுங்களா? ஏன் ஆபிரகாம் அப்படி யோசிக்கல? ஆக்சுவலாக பிரதர் எப்படி ஒரு பாயிண்ட் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்தோன்னா அவர் அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளே போயிடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த பையனை வச்சு தான் தேவன் என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போறார். அதுக்கப்புறம் தான் தேவன் வந்து என்ன சொல்லுவார்? இல்லப்பா, நான் உனக்கு இன்னொரு பையனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போவார் 99 வயசுல. அதுக்கப்புறம் 100வது வயசுல ஈசாக்கு பிறப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, இதை யார் நல்லா பிடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சாரால் என்ன பண்ணிட்டாங்க? ஆக்சுவலாக சாரால நம்ம பார்க்கவே மாட்டோம் எப்பயுமே. பிரதர் அழகாக ஒரு பாயிண்ட் எழுதுறாரு. சாரால் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. தேவன் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார், ஈசாக்கின் வழியாக தான் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லும் போது, அங்கே சிஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சிஸ்டர்ஸும் சாதாரண ஆளுங்கெல்லாம் கிடையாது. கரெக்டுங்களா? விசுவாசத்தில் அவங்க பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இல்லை நீ என்ன பண்ணிவிடு, மூத்த பையனை நீ அனுப்பிச்சிட்டு ஈசாக்கை மட்டும் நீ என்ன பண்ணிக்கோ, இங்கே வச்சுக்கோ. இதுதான் தேவனுடைய திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதை வந்து எபிரேயர் ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏன்னா சாராலோட ஒரு சிஸ்டரோட பேர் எபிரேயர் அந்த 11ஆம் அதிகாரத்தில் வரணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம், சும்மா சாதாரணமாலாம் வந்துடாது. கரெக்டுங்களா? அப்போ அங்கே வருது அப்படின்னா சாரால் எந்த அளவுக்கு தேவன் மேலே ஒரு விசுவாசம் வச்சுருப்பாங்க அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்த பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஓகேங்களா? அப்படின்னா அவங்க ரொம்ப விசுவாசத்தோடு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆபிரகாமுமே அதை தான் பண்ணுறாரு. படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஓகேங்களா? அப்புறம் ஆபிரகாமும் என்ன பண்றாருன்னா, அது யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த என்ன பண்றாருங்க அங்க செஞ்சு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தையில வெட்டிட்டார். ஆல்மோஸ்ட் விட்டுந்தா அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அவருமே என்ன பண்ணிட்டாருன்னா அங்க செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? யாரை குறித்து பார்த்துட்டு இருந்தோம்? ஆபிரகாமு குறிச்சா? இல்லை, இஸ்மவேலும் ஈசாக்கும் தான். அப்போ ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் எப்படி விசுவாசம் இருந்தது அப்படின்றத தான் இங்கே பார்க்கணும். கரெக்டுங்களா? இஸ்மவேல் வந்து ஆனால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டோம். அவருமே ரொம்ப கடுப்பாக இருப்பார். கரெக்டுங்களா? மூத்த பையன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. சரி, அப்போ ஈசாக்கு ஒழுங்காக இருந்தார். ரெண்டு பேருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு வயசில்? 14 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். 86ல் இது 100. கரெக்டுங்களா? அப்போ 14 வயசு பெரிய அண்ணா. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஈசாக்குமே என்ன பண்ணியிருக்கிறாருனா பஇஸ்மவேலோட மிகப்பெரிய அந்த ஒரு விசுவாசத்தை காட்டியிருக்கிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, போய் நான் உன்னை வெட்ட போகிறேன் படு அப்படின்னா யார் படுப்பா இந்த காலத்தில்? நல்லா வளர்ந்த பையன். கரெக்டுங்களா? அப்பா அம்மா சொல்கிறத அப்படி சொன்னோன்னு என்ன பண்ணிட்டாரு? கரெக்டா? போய் நான் வெட்ட போகிறேன், நீ போய் படு அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு? அப்படின்னா அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் பாருங்க. புரியுதுங்களா? அப்படின்னா ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் பார்க்கும்போது ஈசாக்கு அந்த மாதிரியே சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டாங்க. கரெக்டுங்களா? தேவனை குறித்து அப்பா எப்படி இருக்கிறாரா, பேரண்ட்ஸ் எப்படி வாழ்கிறாங்க, எல்லாத்தையுமே பார்த்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வளர்றாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு விஷயம் என்ன இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஈசாக்குமே அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருனா இஸ்மவேலோட ரொம்ப விசுவாசம் உள்ளவராக அங்கே இருந்திருக்கிறார். அதனால தான் அந்த ஒரு ஆசீர்வாதம் அங்கே போச்சு. ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ வாக்குத்தத்தம் ப்ளஸ் இவருமே என்ன பண்ணியிருக்கிறாருனா ஒரு ரொம்ப விசுவாசமாக அங்கே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்தது யாரு? ஆமாம், அடுத்தது யாரு தான்? சன்ஸ் ஆஃப் ஐசக். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த கதை நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான், பேசிக்லியுமே நம்ம கேட்டிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா இவருமே ஈசாக்குமே இதெல்லாம் செஞ்சுட்டு போய் எங்கே தான் போய் கல்யாணம் பண்ணுறாரு? சாரி, ஈசாக்குமே போய் ரெபேக்கா எங்கேருந்து தான் எடுக்கிறாரு? சொந்த ஜனத்தில் தான். கரெக்டுங்க? நாகோர். யார் நாகோர்? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? அந்த சின்ன பையன். கரெக்டுங்களா? 3வது பையன். அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் போய் என்ன பண்ணுறாரு? ஈசாக்குமே அம்மா அங்கேருந்து அமுச்சு விட்றாங்க, நீ அங்கே போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. அவரும் என்ன பண்ணுறாருன்னா அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கல்யாணம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 20 வருஷம் நினைக்கிறேன், குழந்தை கிடையாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் 60 வயசில் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு குழந்தை பிறகுது. எத்தனை குழந்தை? வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ட்வின்ஸு.
கரெக்டுங்களா? அங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ கூட இந்த இளைய பையன் அண்ணனோட காலை பிடிச்சிக்கிட்டே தான் என்ன பண்ணுவார், குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே தான் வெளியே வந்தார் அப்படின்லாம் கூட நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படி நடக்கும் போது ரெபேக்காளுக்கு ஒரு விஷன் வருது. கரெக்டுங்களா? என்ன விஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். அப்போ அங்கே ஒரு சாரி சிஸ்டர். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெபேக்காளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விஷன் அங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். என்ன விஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவன் அங்கே சொல்கிறார் என்னன்னா 2 குமாரர்கள்னு சொல்லலை, 2 ஜாதிகள் என்ன ஆயிட்டு இருக்கு உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. அதில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இளையது என்ன பண்ணோம், சாரி மூத்தது என்ன பண்ணோம், இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இந்த ஒரு பிளானை ரெபேக்காட்ட தேவன் என்ன பண்ணிட்டாரு, முன்னாடியே சொல்லிட்டார். அப்படின்னா வயிற்றில் இருக்கும் போதே என்ன பண்ணிட்டாரு, அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த மாதிரி 2 பேர் பிறப்பாங்க, அது 2 பேர் கிடையாது, 2 ஜாதி. அப்படி இருந்தாலுமே மூத்தவன் என்ன பண்ணுவான், இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு ஏமாற்றி என்ன பண்ணுறது, வாங்கிறது அப்படின்னு சொல்லும் போது அப்போ இங்கேயுமே ரொம்ப ப்ரோஆக்டிவாக இல்லை ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாக்கிரதையாக அங்கே ஒரு வேலை பார்த்தது யார் தான், சிஸ்டர் தான். என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேவன் முன்னாடியே திட்டத்தை என்கிட்ட சொல்லிட்டாரு, அந்த திட்டத்தின்படி நான் என்ன பண்ணுறேன், என்னோட காயை நான் நவுத்துறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிளானை பக்காவாக ரெபேக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் நடக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவரும் என்ன பண்ணிட்டாரு, ஏசாவும் அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இல்லை, சாப்பாட்டுக்காக என்ன பண்ணிட்டார், ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டார் சேஷ்டபுத்திரத்தை. ஸோ அப்படின்னா அது ஒரு விசுவாசம் அப்படின்றது அங்கே குறைவாக தான் இருந்தது. ஆனால் யாக்கோபுக்கு என்ன இருந்தது, ஒரு அளவில்லாத ஒரு விசுவாசம். அம்மா அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கில் அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனாலுமே கடைசியாக என்ன ஆகிட்டாங்க, 2 பேருமே சமரசம் ஆகிட்டாங்க. கரெக்டுங்களா? கொஞ்சம் காலம் கழித்து அந்த ஒரு சமரசம் அங்கே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் யாக்கோப் கூட எங்கே போயிடுவார், திருப்பி எந்த ஃபேமிலிக்கு தான் போவார், நாகோரோட ஃபேமிலிக்கு தான் போவார். அங்கே போய் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு எடுத்தார், அப்புறம் பேத்தி எடுக்கிறாங்க. குடும்பமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே தான் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல கூட என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யாக்கோபு போயிட்டு அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லும் போது 2 பொண்ணு இருந்தாங்க. கரெக்டுங்களா? யார் யார், லேயால், ராகேல். ராகேலுக்காக எத்தனை வருஷம் வேலை பார்த்தாரு, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 14 வருஷம் பிரதர் கண்டுபிடிச்சிட்டாரு. 14 வருஷம் வெயிட் பண்ணி கட்டுனா இந்த பொண்ணை தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் அட்ராக்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவர் இங்கேருந்து போகிறார்ல, இவர் இங்கேருந்து அனுப்பும் போதே அம்மா சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இவருமே அந்த இடத்துல என்னன்னா ரொம்ப விசுவாசம் உள்ளவராக அங்கே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்ததுக்குள்ளே போவோம், இதை முடிச்சுட்டு போயிடுவோம். என்ன அப்படின்னா ஏசா, யாக்கோபு இவங்களுக்குள்ள யாருக்கு சேஷ்டபுத்திரம் போயிருக்கணும், ஏசாக்கு போயிடணும், அவர் விற்று போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால யாக்கோபுக்கு வந்துச்சு. அதில் ரெபேக்காலோடைய ரோலு மிகப்பெரிய ஒரு ரோலாக அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்தது தான் யாக்கோபுக்கு வருவோம். ஓகேங்களா? யாக்கோபுக்கு எத்தனை பசங்க, 12 பசங்க. பெரிய பையன் 12 பசங்க, அப்புறம் ஒரு பொண்ணு. கரெக்டுங்களா? பேர் தீனாள். ஓகேங்களா? சரி. அப்படின்னா 12 பசங்களில் யாருக்கு சேஷ்டபுத்திரம் போயிருக்கணும், ரூபனுக்கு அங்கே போயிருக்கணும். யாருக்கு போச்சு, ஒருத்தருக்கு மட்டும் நிறையா கலர் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுருக்குறாங்க. கரெக்டுங்களா? யோசேப்புக்கு தான் அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். யோசேப்பு கடைசி பையனா இல்லை அதுக்கு எப்படி, அதுக்கு முந்தான பையன். ஓகேங்களா? அதான் 11th. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ரேச்சல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க. எப்போ இறக்குறாங்க ராகேல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கரெக்டாக பெஞ்சமின் பிறக்கும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கே இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம கான்செப்ட் படி அதாவது சேஷ்டபுத்திரனுக்கு ரூபனுக்கு தான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஒரு விஷயம் அங்கே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் ஏறக்குறை கடைசியாக பிறந்த யோசிப்புக்கு அங்கே போச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏன் அது போகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது கூட பிரதர் என்ன ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா செய்யக்கூடாத ஒரு தவறை ரூபன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்கள். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சிரேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரியிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. ஓகேங்களா? அப்படின்னா ரூபனுக்கு போக வேண்டியது, ஆனால் அவர் தகாத ஒரு விஷயத்த செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அடுத்த 2வது பையனுக்கு போயிருக்கலாம்ல, அதான ரூலு. ஆனால் என்ன ஆயிடுச்சு? 3, 4, 5, 6 எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எங்கே போயிட்டாரு? யோசேப்புக்கு அங்கே போயிட்டார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 12 பேரில் யோசேப்பு எப்படி இருந்தாருங்க? விசுவாசம் ப்ளஸ் வேற லெவல் கேரக்டர். அவர் யாருக்கு தான் ஈடு வச்சு பார்ப்போம், கம்பேர் பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே காமிச்சிருக்கிறாரு. இவரை விற்று போட்டதுலேருந்து, கிணத்துல போட்டதுலேருந்து, அவங்க திருப்பி வந்து அங்கே பஞ்சத்தில் வந்து நிற்பாங்களே 11 சகோதரர்களும், அது வரைக்கும் அவர் மனுஷன் எப்படி இருந்திருக்கிறாருன்னா ரொம்ப சுத்தமாக, மைண்டெல்லாம் எப்படி இருந்திருக்கு. வராங்க, உங்களை யாரோ ஏதோ செஞ்சுருக்கிறாங்க, குழியில் போட்டிருக்கிறாங்க, வித்து போட்டிருக்காங்க சின்ன வயசுலேயே, அவங்கள திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கிரிட்ஜு, கரெக்டுங்களா? அப்படியே ஒரு வெறியில் என்ன எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ரொம்ப அன்பாக கூப்பிட்டு என்னோட தம்பியும் கூட்டுவான், அப்பாவையும் கூட்டுவான், நான் என்ன பண்ணுறேன் எல்லாருக்கும் சேர்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு. அந்த அளவுக்கு அவர் கேரக்டர் காட்டினதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம சொல்லிடுறோம், ஒரு நாள் ஜெயிலில் போய் இருந்தால் தான் தெரியும். கரெக்டுங்களா? அவர் செய்யாத தவறுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தார். இது எல்லாமே ஏன் அழகாக அவர் பாட்டு அப்பாவோட ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அண்ணன்க எல்லாரும் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே அவருடைய சூழ்நிலைகள் கடந்து போகும்போது அவர் ரொம்ப எப்படி இருந்திருக்கிறாருன்னா உண்மை உள்ளவராக என்ன பண்ணியிருக்கிறாங்க நடந்திருக்காரு. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுருச்சா? இல்லவே இல்லை. இல்லாத காலத்திலேயே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தேவனுக்கு ரொம்ப பிரியமாக நடந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிச்சலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். ஃபர்ஸ்ட் இதுதான் படித்தோம், கரெக்டுங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இப்படி தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தில் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கில் மேல் ஏறினானே. ஓகேங்களா? அப்படின்னா அந்த தப்புனால அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மற்ற பசங்களுக்குமே அது போகலை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யோசேப்போடைய விசுவாசம் ப்ளஸ் அந்த ஒரு கேரக்டர் தான் அங்கே காரணம் அப்படின்றதுமே என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் யாக்கோபு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு ஆஸ்தியால் என்ன பண்ணுறாரு, ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே 12 பசங்களுக்கு அவங்க பிரித்து கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? அப்போ ஆக்சுவலாகவே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யோசேப்புக்கு எத்தனை பங்கு போச்சு? 2 பங்கு, டபுள் போர்ஷன். ஆக்சுவலாக ரூபனுக்கு போக வேண்டியது மற்ற பசங்களுக்கும் போகாமல் யாருக்கு போச்சு அப்படின்னா யோசேப்புக்கு அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எப்படின்னா அந்த கானானை அந்த பங்கிட்டு இதெல்லாம் ஓகேங்களா அவர் கொடுக்கும்போது அப்படி சொல்லும் போது யோசேப்புக்கு ஆக்சுவலாக போச்சா அப்படின்னா யோசேப்புக்கு போகலை. யாருக்கு போச்சு? அவங்க பிள்ளைகளுக்கு தான் அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ மனாசே வேறு யார்? எப்ராயிம், அவங்களுக்கு தான் அந்த போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ யோசேப்புக்கு 2 போர்ஷன் கொடுக்கணும்னா இருக்கிறது 12 பேர். அப்போ எப்படி அதை பிரிச்சிருப்பாங்க? 13 பிரிச்சிருப்பாங்களா? ஒருத்தருக்கு ஒரு பங்கு கொடுத்துக்கிட்டே வராரு. யாரோ ஒருத்தருங்களுக்கு கட் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்கிறாரு. ரூபன் கட் பண்ணிட்டாருங்களா? லேவிக்கு கட் பண்ணிட்டாரு. ஏன்? ஆமாம், ஒன்றும் கிடையாதுன்ட்டாரு ஆரம்பத்திலேயே. ஓகேங்களா? அப்போ லேவியோட பங்கையும் யோசேப்போட பங்கையும் ரெண்டும் எடுத்து தான் அவரோட பசங்களுக்கு அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது அங்கே தான் போகிறோம், சன்ஸ் ஆஃப். ஏன்னா அது யார் வாங்கிட்டாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அடுத்தது யாருங்க? யோசேப்போடைய பிள்ளைகள் மனாசே, எப்ராயிம். இதில் யார் மூத்த பையன்? மனாசேவா? நல்லா தெரியுமா? இதை கேட்டால் திருப்பி கொஞ்சம் யோசிப்பீங்க. மனாசே பிரதர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஓகே, மனாசே தான் கரெக்டுங்களா? அப்புறம் தான் எப்ராயிம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சார்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே அந்த பிளெஸிங்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது. அதாவது 2 பேர் இருக்கிறாங்க, ஆனால் பிளெஸிங்ஸ் ஒரே சைடு அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா போயிட்டே இருக்குது. அது ஏன் அப்படின்னா
அவங்க அந்த நடந்துக்கிறது அந்த ஒரு விசுவாசம் தான் அங்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ யோசேப்புக்கு பசங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், 2 பேர். அவங்களோட மனைவி பேர் யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? யோசேப்போட மனைவி ரொம்ப கஷ்டம். சரி, நம்ம படிச்சிடலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சப்நாத் பனியாய் என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய பேத்திபிராவின் குமார்த்தி ஆகிய அஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். ஓகேங்களா? அப்போ அஸ்நாத் அப்படின்ற ஒரு சிஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா யோசேப்புக்கு அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. யாருன்னா பார்வோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு பிறந்தவங்க தான் யாருன்னா மனாசே மற்றும் எப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஆசீர்வாதம் ஆக்சுவலாக யாருக்கு போயிருக்கணும்? மனாசேக்கா எப்ராஹிமுக்கா? ஆக்சுவலாக இதில் ஸ்லைடில் 2-3 வசனம் தான் இருக்குது சிஸ்டர், அது போட்டிருக்கதை பைபிளில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா மனாசேக்கு தான் என்ன பண்ணியிருக்கணும்? சேஷ்டபுத்திரன் யார்? மனாசே. எப்ராஹிம் 2வது பையன் அப்படின்னும் போது மனாசேக்கு தான் போயிருக்கணும். ஆனால் இங்கே எங்கே போச்சு அப்படின்றத 48ஆம் அதிகாரம் 1 வசனம் அப்புறம் 8லேருந்து 22 அப்படியே நல்லா கவனிக்கலாம். நம்ம ஆதிகாமம் 48ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசேயும் எபிராமையும் தன்னோடு கூட கொண்டு போனான். ஓகேங்களா? அப்போ 2 பேரையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யாருக்கு? அப்பாவுக்கு. ஓகேங்களா? இதான் அவங்க பேர பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 8லேருந்து படிக்கலாம் சிஸ்டர். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இஸ்ரவேல்னா யாக்கோபு. ஓகேங்களா? அவர் கேட்குற யாருன்னே தெரியல. யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். அப்படியே 10லேருந்து படிச்சிடலாம் சிஸ்டர். முதற் வயதானால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாய் இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்கக்கூடாதிருந்தது. அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னண்டை பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எபிராமையும் தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசையை தனது இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். ஓகேங்களா? இப்போ வராங்க 2 பேரையும் யோசேப் எடுத்துகிட்டு வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு தாத்தாட்ட, யாக்கோப்ட. அவருக்கு வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல. இவங்க 2 பேரையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கும் போது 2 பேரையும் என்ன பண்ணுறாங்க? யோசேப்பு அங்கே வந்து அவர் ஒரு ஆர்டரில் நிற்க வைக்கிறாரு. எந்த ஆர்டருங்க? 13ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எபிராமையும் தன் வலது கையினாலே, எப்ராஹிம் என்ன பண்ண? சின்ன பையனை வலது கையினாலும் இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசையை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் நீட்டினான். ஓகே, மனாசேவை இடது கைக்கு நேராகவும் அவர் உட்கார வைக்கிறார், அப்படி வந்து நிற்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் அப்பொழுது இஸ்ரவேல் மனமாறிய தன் வலது கையை நீட்டி இளைய மகனாகிய எப்ராமினுடைய தலையின் மேலும் மனாசா மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசனுடைய தலையின் மேலும் வைத்தான். இவர் என்ன பண்ணிட்டார் தாத்தா? அவர் ஒழுங்கா சேஷ்டபுத்திரன் யாருக்கு போகணும்னு சொல்லிட்டு அழகா எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. ஆனால் யாக்கோப் என்ன பண்ணிட்டாரு? இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாரு. கையை அங்கே சின்ன பையனுக்கும் இதை இந்த பக்கமும் மாற்றி விட்டுட்டாரு. அப்புறம் தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. அது உடனே யோசேப் கேட்பாரு, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்பா அப்படின்னு. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்குக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடுவார்கள் என்றான். தகப்பன் தன் வலது கையை எப்ராமியுடைய தலையில் மேல் வைத்ததை யோசேப்பை கண்டு, அது தனக்கு பிரியம் இல்லாதபடியால் எப்ராமியுடைய தலையில் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசுடைய தலையில் மேல் வைக்கும்படி எடுத்து
என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியுமே என் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எபிராமை போலவும் மனாசையைப் போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேல் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எபிராமை மனாசாக்கு முன்னே வைத்தான். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணம் அடையப் போகிறேன், தேவன் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்திலும் என் வில்லினாலும் எமோரியர் கையில் இருந்த சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான். 22 வரைக்கும். ஓகே. ஸோ அப்படின்னா என்னன்னா உட்காராங்க. யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா அந்த கையை இப்படி அழகாக கரெக்டாக வைக்கிறாரு, மூத்த பையன் இளைய பையனை. ஆனால் இவர் என்ன பண்ணிடுறாரு, மாற்றி வைக்கிறாரு. யோசேப்பு கேட்குறாரு, இல்லை நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னு. இவர் என்ன சொன்னார், அது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி அதே போல் கையை மாற்றி வச்சு அங்கே கொடுத்துட்றாரு. ஓகேங்களா? அப்படின்னா ஏன் அப்படி செஞ்சுருக்கணும்? இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு, கரெக்டுங்களா? அதுவும் கண்ணும் சரியாக தெரியல. ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. பார்க்கும் போதே அவங்க கேரக்டர் அதெல்லாம் தெரியுமா? இவர் விசுவாசமாக இருக்கிறாரு, இவர் இல்லை அப்படின்லாம் தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஆனாவே இவர் என்னதான் பண்ணுறாரு அப்படின்னா, யாக்கோபு இளைய பையனுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன பிரதர் அப்படி சொல்கிறாருன்னா, இது நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் என்னவா இருக்கலாம் அப்படின்னா அவருடைய காலம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறாரு. அவங்க தாத்தா சின்ன பையன், தாத்தாக்கு ஆபிரகாமுக்கு எப்படி வந்தது, அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு எப்படி வந்தது, இவருக்கு எப்படி வந்தது, அப்படி வரும்போது இவரே என்ன, இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சின்ன பையனை அங்கே ஆசீர்வதிக்கிறாரு. சொன்ன மாதிரியே அங்கே நடந்துருச்சு. என்ன அப்படின்னா எப்ராயிம் நல்ல பலுத்த ஜாதியாக அங்கே வராங்க. அதுக்கப்புறம் மனாசே அதோட கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த கேஸில் கூட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இளைய பையனுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது யார்? அம்ராம் யார்? கரெக்டாக சிஸ்டர் சொல்லிட்டாங்க. ஸோ யாருங்க அம்ராம்? யார்? கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால தான் பசங்க பேரை டைரெக்டாக போடல. மோசேயுடைய அம்மா. ஆமாம், கரெக்டு தான், அவங்க அப்பா தான் அது. ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னா யாருங்க? 3 பசங்க. மிரியாம் ஃபஸ்ட்டு பொண்ணு, அப்புறம் ஆரோன், அப்புறம் மோசே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் யாருக்கு போச்சு? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், கரெக்டுங்களா? சண்டே கிளாஸ்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றீங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் கூட அங்கே தான் நடந்தது. ஆனால் மோசையை தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே தேர்ந்தெடுக்கிறார். இப்போ பொண்ணு, பெரிய பொண்ணு அப்படின்னா கூட பசங்களில் பார்க்கும்போது 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் கூட யாருக்கு போயிருக்கணும்? ஆரோனுக்கு போயிருக்கணும். ஆனால் யாருக்கு தான் போச்சு அப்படின்னா மோசைக்கு தான். ஏன்னா அவரை தான் செலக்ட் பண்ணி அங்கே விடுதலை பண்ணுறதுக்கு, ஒட்டுமொத்த அவருடைய சொந்த ஜனங்களை விடுதலை பண்ணுறதுக்கு யாரை தான் சூஸ் பண்ணுறாருன்னா ஆரோனை கிடையாது, மோசையை தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. அப்படின்னா இவரும் எதனால தான்? ஒன்றும் இல்லை, ட்ரம்ப் ஆஃபீஸில் நம்ம இருக்கிறோம், அந்த நிலமை தான் இது. எகிப்து என்ன அந்த நேரத்தில் ஃபார்ட்டிஃபைடு சிட்டி, அரணான பட்டணம், கரெக்டுங்களா? அதில் அடுத்த ராஜா யார்? ட்ரம்ப்பு பொசிஷனுக்கு போக வேண்டியது. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எனக்கு வேணாம், நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய தேவனுடைய ஜனங்களோட நான் போய் சேர்ந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு டிசிஷனை எடுக்கிறார். தெரியுமா அது எதனால் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா விசுவாசத்தினா. நம்ம சொல்லிடுறோம், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்களை அந்த பொசிஷனில் உட்கார வைக்கிறாங்க, எத்தனை பேர் வேணான்னு விட்டுட்டு வருவோம்? வேலை கிடைக்கிறது வேறு கஷ்டமாக இருக்கு, கரெக்டுங்களா? ரொம்ப கேஷுவலாக நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த டிசிஷன் எடுக்கிறோம்ல, அது எனக்கு வேணாம், இது சின்ன விஷயமா இருந்தால் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்,
இதை நான் பண்ணிக்கிறேன், தேவனுக்காக நிற்கிறோம் விசுவாசத்தினால அப்படின்னும் போது தேவன் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கீகரிக்கிறார். அவங்களோட பலி எப்படி இருக்குன்னா, நம்ம ஆதியிலே படித்தோம், மேன்மையான பலியாக தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்னா அங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இவருமே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே உள்ளே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னதான் ஆரோன் கூடவே வந்தால் கூட அவர் வாயா இருந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்க்குறோம். கரெக்டுங்களா? இருந்தாலுமே மோசையை தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே விடுதலை பண்ணுறதுக்கு முன்னாடி போய் நின்று பேசுறது, 10 கட்டளை கொடுத்தது, எல்லா விஷயத்துக்குமே என்ன பண்ணுறாருன்னா அங்கே மோசையை தான் அங்கே யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு விசுவாசத்தினால இவர் செஞ்சதுனால தேவன் அவரை கனப்படுத்துகிறார். என்ன பண்ணுறாரா? மோசை என்ன பண்ணுறாரா? தேவன் அவர் காட்டின விசுவாசத்துக்காக அந்த ஒரு கௌரவப்படுத்துகிறாராம். புரியுதுங்களா? ஒரு 25 லட்சம் பேர் போயிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி ஒருத்தர் வழி நடத்திட்டு இப்படி கை காட்டினா செங்கடல் பிரியுது, எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு கணத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே மோசையை கொடுக்குறாரு. அது ஏன் அப்படின்னா விசுவாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஏன்னா இவர் அதுக்கப்புறம் 40 வருஷம் கழிச்சு எங்கே போனார்? இவரோட ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆமாம் மீதியான் தேசத்தில் போயிட்டு ஆடு மேய்க்கிறாரு, அவங்க அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமும் திருப்பி வராரு விசுவாசத்தோடு திருப்பி, ஏன்னா அதே அரண்மனைக்கு வந்து அங்கே பேசுகிறாரு. ஸோ கடைசி வரைக்குமே அவர் எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு விஷயம் தான் கடைசியாக. கரெக்டுங்களா? அதுவும் இவங்க எல்லாம் ஜனங்கள்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க? ஆமாம், அது கஷ்டம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அதை ஏதோ லைட்டாக மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் மற்றபடி என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லா இடத்துலையுமே ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ ஆரோன் மோசை அப்படின்னு எடுக்கும்போது கூட யாருக்கு தான் அந்த ஒரு பிளெஸிங்ஸ் அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மோசைக்கு தான் என்ன இருக்குன்னா அங்கே போயிருக்கு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் பிரதர் கேட்குறாரு, விசுவாசத்தை தவிர வேற ஏதாவது ரீசன் இருக்குமா ஆபேலுக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கும், சேமுக்கு கொடுக்கறதுக்கும், ஈசாக்கு கொடுக்கறதுக்கும், யாக்கோபுக்கு கொடுக்கறதுக்கும், யோசேப்புக்கு கொடுக்கறதுக்கும், எப்ராயிமுக்கு கொடுக்கறதுக்கும், ஸோ எல்லா இதுவுமே மோசைக்கு கொடுக்கறதா இருந்தால் எல்லாத்துக்குமே இதை விட்டுட்டு வேற ஏதாவது ரீசன் இருந்திருக்கலாமா? வாய்ப்பில்லை. ஸோ அவங்களுடைய விசுவாசம் தான் என்ன இருந்திருக்குன்னா எல்லாருமே பலி கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக? ஆரோனும் பலி கொடுக்குறாரு, எல்லாருமே தான் பலி கொடுத்துருக்குறாங்க, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் யாரோட பலியை தேவன் அங்கீகரிக்கிறார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது விசுவாசத்தோடு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது தேவன் அதை ஒரு மேன்மையான ஒரு பலியாக அங்கே பார்க்குற இன்னொரு கேஸ் கூட இருக்கு. யாருங்க? ஆமாம், ஈசாய். அப்படின்னா 8 பசங்களா? ஆனால் யாருக்கு தான் வந்தது? எல்லாம் இராணுவ வீரர்களாக இருந்தாங்க. ஆனால் இவர் ரொம்ப கேஷுவலாக சின்ன பையன்தான். ஆனால் என்ன பண்ணார்? நான் போய் அவர் அடிக்கிறேன், அவர் 7 அடி 8 அடி 12 அடி இருப்பார்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆனால் இவர் என்ன அப்போ அந்த ஒரு விசுவாசம் தேவன் மேல், நான் போய் பண்ணுவேன், எனக்கு பின்னாடி தேவன் நிற்க, அந்த விசுவாசத்துக்காக தான் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே அந்த ஒரு அங்கீகாரத்தை அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சு இன்னும் நிறையா இருக்குது, நீங்களே அதெல்லாம் படிக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட வந்துடும், பாடத்தை முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சின்ன பையனா மூத்த பையனா? சின்ன பையனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது அதனால சின்ன பையனா? மூத்த பையனா சின்ன பையனா? சின்ன பையன், இளைய பையன் தான். வேற ஏதாவது ஆன்சர்ஸு இல்லை? சரி, ஓகே. அப்போ மூத்த பையன் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். ஓகே, பாயிண்டை பிடிச்சிட்டிங்க. படிச்சிடலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், என்னுடைய பையன் அப்படின்றாரு, என்னுடைய மூத்த பையன் அப்படின்றாரு. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பானாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். எந்த அளவுக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளை, அதுவும் அவருடைய மூத்த பிள்ளைகளை காத்துக்கொள்றாரு. அங்க பாருங்க, வசனம் ரொம்ப ஹார்ஷா சொல்ற. பார்வோன் அனுப்பலனா அவங்களுடைய மூத்த பையனை நான் என்ன பண்ணிடுவேன்? சங்கரிச்சிடுவேன். ரொம்ப அப்படின்னா மூத்த பசங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு அந்த ஒரு இது கிருபையை கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுமே எதனால தான் இழந்தாங்க? விசுவாச குறைச்சனால தான் இஸ்ரேல் ஜனங்களுமே என்ன பண்ணாங்கன்னா அங்கே இழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த விஷயங்கள் தான் இப்போ யார்கிட்ட வந்துருச்சு? இளைய பையன்ட்ட அங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, மத்திய 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேங்களா? அப்போ அழகா சொல்லிட்டார், நீ கனி தர மாட்டேங்கிற, அதனால நான் என்ன பண்ணிடுறேன், அதை கொடுக்குறவங்கள்ட்ட நான் என்ன பண்ணிடுறேன்னா போயிடுறேன் அப்படின்றாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். அப்போஸ்தலர் 15:14.
தேவன் புறஜாதிகளுக்கென்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சித்து அருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அப்ப புறஜாதிகளுக்கு இது வருது, இளைய குமாரனுக்கு இது வருது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அங்க ஆரம்ப காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். என்னதான் இளைய பையனுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் வருது அப்படின்னாலுமே நம்மளுமே எப்படி இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு வசனம் பயப்படுற மாதிரி இருக்கு. படிக்கலாம் பாருங்க, ரோமர் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரம் ஆகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளிகளாய் இருந்தாய். ஆனால் ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளை என்னதான் பண்ணியிருக்காரு? இளைய பையனை எடுத்துட்டு போயிட்டு ஜஸ்ட் ஒட்டை தான் வச்சிருக்காரு. ஒரிஜினல் பிரான்ச்சை லைட்டாக அப்படி முறுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை ஒட்டை தான் வச்சிருக்கிறாரு. ரொம்ப நம்ம எதை பண்ணோன்னா என்ன பண்ணிடுவாரு? இந்த ஒரு வாய்ப்பு மற்ற புறஜாதி ஜனங்களுக்கு அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போனா இந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா மூத்த பையனுக்கு போக வேண்டிய அந்த ஒரு சேஷ்டபுத்திர பாகம் இப்போ யாருக்கு வந்துடுச்சு? நம்மளுக்கு. அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லாக யாரெல்லாம் இந்த ஒரு புது சிருஷ்டியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, இந்த உலகம் ஃபுல்லாக யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்க எல்லாருமே அதை ஒரே குரூப் இளையகுமாரர்கள் அப்படின்ற ஒரு இதில் வராங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு விஷயம் அங்கே போகுது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எப்படி தேவனுடைய இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தோன்னா தேவனுடைய திட்டம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வரது மாம்சத்துக்குரிய விஷயமாவே இருக்குமா. ரெண்டாவதா வருதுல இளைய விஷயம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விஷயமாகவே அங்கே தேவன் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் முதலாம் மாதமும் இரண்டாம் மாதம் கூட. முதலாம் மாதம் கூட எப்படி தான் மாம்சத்தின்படி அங்கே இருந்தார். அவரும் பர்ஃபெக்டாக அதே மாதிரி தான் படைக்கப்பட்டார். ஆனால் அவருமே எப்படி இருக்கிறாருன்னா ஆக்சுவலாக அவருக்கு தான் அந்த ஒரு ஆசீர்வாதம் போயிருக்கு. கரெக்டுங்களா? பூமியை ஆண்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் அந்த கீழ்ப்படியாமையினால் என்ன பண்ணிட்டாரு? அதை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே விஷயம் எங்கே போயிடுச்சு அப்படின்னா செகண்ட் இளையகுமாரன் யாருங்க? இரண்டாம் ஆதாமுக்கு அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அங்கே போகுது. அவர் விசுவாசம் நம்ம சொல்ல தேவையில்லை. கரெக்டுங்களா? ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை பிடிச்சு கொண்டு அந்த சேஷ்ட புத்திரனாக அங்கே மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் மட்டும் போகும்போது யாரையும் கூட்டு போகிறாரு? 1,44,000 பேரையுமே கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்ன ஆகுதுன்னா அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது ஆதியிலேருந்தே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:45 மற்றும் 46 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப முந்தின ஆதாம் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜீவ ஆத்மா அப்படின்றாரு. ஆனா பிந்தின ஆதாம் எப்படி இருக்கிறாருங்க? உயிர்ப்பிக்கிறவர். அப்ப ஆவிக்குரிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஆதாம மாம்சத்துக்குரிய விஷயம் அப்படின்றாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. தேவனுடைய திட்டம் அப்படிதான் இருக்குமா? அப்படியே கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு மாம்சத்துக்குரிய ஒரு விஷயமாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் பின்னாடி வர்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆவிக்குரிய விஷயத்துக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே மேட்ச் பண்ணுறாரு அப்படின்றது கூட பார்க்குறோம். ஓகேங்களா? அதேமாரி இன்னொரு விஷயம் கூட என்ன அப்படின்னா இந்த சேஷ்ட புத்திரனுக்கு தான் என்ன பண்ணாருங்க? அந்த 10வது வாதையே உண்டாக்குனாரு. அதில் இருக்க முதல் தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றி எடுத்துகிட்டு போகணுன்னுலாம் சொன்னார். கரெக்டுங்களா? எல்லாருமே காப்பாற்றி என்ன பண்ணார்? செங்கடலாம் தாண்டி போனாங்க. அவங்களோட நிலைமை என்னாச்சு? இந்த சேஷ்ட புத்திரன் முதல் பிள்ளைகள் எல்லா வீட்டிலேருந்து வந்தாங்களே. கரெக்டுங்களா? எல்லா வீட்டிலேருந்து வந்தாங்கல்ல. அவங்க எல்லாருமே செங்கடல் தாண்டி அங்கே போனாங்க, நியாயப்பிரமாணம் வாங்கினாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நிலைமை என்னாச்சு? அழிஞ்சு போயிட்டாங்க. கரெக்டுங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி கேட்குறேன், தேவன் அங்கேயும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். இங்கே எப்படி எல்லா இடத்துலையுமே சேஷ்டபுத்திரன் வரும்போது அது மாம்சத்துக்குரிய விஷயமாகும். அதுக்கப்புறம் யார் ரெண்டாவதாக வர இடத்துல தான் என்னவா இருக்கு? அந்த ஆவிக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அது யாருன்னா விசுவாச வீரர்களாக விசுவாசத்துக்காக ஓடுறவர்களாக இருக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்ல கூட அப்படிதான் நடந்திருக்கு. அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு, வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாரு, செங்கடெல்லாம் பிரித்து கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த சேஷ்ட புத்திரனுக்கு தான் ஆசாரிப்பு கூடத்தில் என்ன வந்திருக்கணும்? எதுக்காக கூப்பிட்டு வந்தாரு? ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும்னா அதில் வேலை யார் தான் பார்த்துருக்கணும்? இவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் தேவன். அங்கே யாருக்கு கொடுத்துட்டாரு? லேவியர்களுக்கு கொடுத்துட்டாரு. ஏன்? இவர் ஒரு 40 நாள் மேலே போனார் ஒருத்தர். கரெக்டுங்களா? போன கேப்பில் இந்த சேஷ்டபுத்திரன் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், எல்லாம் வந்து விசுவாசமே இல்லாமல் போனாருப்பா. அவர் எங்கே போனாருன்னு தெரியல. சுத்தமாக விசுவாசம் கிடையாது. செங்கடெல்லாம் பிரிச்சிருக்காங்க, 10 வாதையை பார்த்துருக்குறாங்க.
கண்ணுக்குட்டியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போதே அங்கே சேஷ்டபுத்திரன் அங்கேயே நிறுத்திட்டாரு. ஏன்னா அவர் விசுவாசத்துக்கு அங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. லேவியர்கள்ட்ட மோசே சொல்றாரு, அண்ணன் தம்பி யாரையும் பார்க்காத, என்ன பண்ணு, வந்து வெட்டினாங்க விசுவாசத்தோட. அதனால தான் அவங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா அவங்க போனாங்க. அப்படின்னா அந்த விசுவாசத்துக்கு அவர் வந்து தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பங்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். அப்போ என்ன நடக்குது ஆக்சுவலாகவே நம்பர்ஸ் இது என்னாகுமோ 3ஆம் அதிகாரத்தில் இது இருக்குது. என்னன்னா சேஷ்டபுத்திர அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல இஸ்ரேல் சேஷ்டபுத்திரர்கள், அவங்களுக்கு பதிலாக லேவியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, காசு கொடுத்து ஒருத்தருக்கும் 5 சேக்கல் கொடுப்பாங்க, வெள்ளி காசு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி லேவியர்களுக்கு அதே கவுண்ட்டுக்கு இங்கே எத்தனை சேஷ்டபுத்திரர்கள் இருந்தாங்களோ அதே கவுண்ட்டுக்கு லேவியர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு 5 சேக்கல் ஒருத்தருக்கும் கொடுத்து இங்கே மாற்றி இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஆசரிப்பு கூடத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே தேவன் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட என்ன ஆச்சு, பாடம் முடிஞ்சுது. அப்போ சேஷ்டபுத்திர பாகம்னா என்ன? ஓகேங்களா? அப்படின்னா ஏன் இந்த ரூலை கொடுக்கணும், அது யாராவது யோசிச்சிங்களா? இப்படி ஒரு ரூல் இருக்குல்ல, தேவன் வந்து யார் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஆசீர்வதிக்க போறாருன்னா எதுக்கு இந்த ரூலை கொடுக்கணும் நியாயப்பிரமாணத்துல? அப்படின்னா எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லிட்ரலா இது கூட எப்படி அப்படின்னா மாம்சத்துக்குரிய விஷயத்துக்கு, ஏன்னா முதல்ல கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? மாம்சத்துக்குரிய விஷயமாக லிட்ரலா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு வீடுன்னு இருந்தா 4-5 பசங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சொத்துக்காக அடிச்சுக்க கூடாது, அப்பா அம்மாவை யார் பார்த்துக்கணும்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுக்காக ஜஸ்டிஸ் நீதிக்காக அங்க என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க ஒரு கட்டளையை அங்க கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன ஆகிடக்கூடாது, அங்கே ஒரு பிரச்சனை வந்துருக்கூடாது. ப்ராக்டிக்கலாக அவங்க எப்படி இந்த ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஒரு கட்டளை அங்கே கொடுத்துருக்கிறார். இப்போ என்ன ஆகிடும், யாராக இருந்தாலும் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க, 2 போர்ஷன் எடுத்துக்குவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இதில் அங்கே பிரச்சனை வராது, சண்டை வராது, அது தேவனுடைய நீதியாக அங்கே காணப்படும் அப்படின்றதுக்காக அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு விஷயத்தையுமே அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே கொடுக்குறாரு ஒழிய. ஆனால் அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னதான் ஃபர்ஸ்ட் பானா இருந்தாலும் யார் விசுவாசமா, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களே என்ன பண்ணிட்டார், இவ்வளோ என்னுடைய சேஷ்டபுத்திரன் எனக்காக நான் என்ன பண்றேன், எகிப்தில் இருக்க அவ்வளோ பெரிய சங்காரம் பண்ண அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா தேவன் பேசியிருந்தார். அவங்களே என்ன பண்ணிட்டார், தேவன் தூக்கி போட்டுட்டார். அப்படின்னும் போது நம்ம விசுவாசம் குறைச்சலோட ஓடிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுமே பலி கொடுக்குறோம், எல்லாருமே பலி கொடுக்குறோம், ஆனால் விசுவாச குறைச்சலோட ஏதோ அப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அப்போ என்ன ஆகிடும், தேவனுடைய பார்வையில் அது ஒரு மேன்மையான ஒரு பலியாக அது காணப்படாது அப்படின்றதுமே என்ன பண்ணுறோம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன பண்ண மாட்டாருன்னா அதை அங்கீகரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி பண்ணிட்டோம் விசுவாசத்தோடு எல்லா டிசிஷன்ஸுமே தேவனுடைய விஷயத்துக்காக ரொம்ப விசுவாசமாக தேவன் மேலே விசுவாசம் வச்சு நம்ம ஒவ்வொரு டிசிஷனும் வாழ்க்கையில் எடுக்கும் போது டபுள் பிளெஸிங் சொல்கிறாரு, டபுள் இன்ஹெரிட்டன்ஸ், அவருடைய அந்த ஒரு சொத்தாகவே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அங்கே மாறிடுவோம். ஸோ அவங்க தான் யார் அப்படின்னா சேஷ்ட புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு ரொம்ப விசுவாசம் முக்கியம், அதோட கீழ்ப்படிதல். ஒரு வசனம் ஒன்று சொல்லிடுச்சுன்னா அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஸோ இப்படி தான் தேவனுடைய திட்டம் அங்கே இருக்குது. அவர் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு, யார் அந்த மாரி விசுவாசமாக கீழ்ப்படிந்து ஓடுறாங்களோ அவங்கள தேவன் மதிப்பாராம். எப்படி மோசே மற்ற விஷயங்கள்லாம் மதிச்சாரு மற்றவங்கள, எனக்காக இவங்க இவ்வளோ விசுவாசத்தோட டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது தேவனுமே என்ன பண்ணுவாராம், அவங்கள மதிப்பாராம். அவர் மதிக்கணும்னா நினச்சி பாருங்க, அவர்கிட்ட ஒரு கணம் வாங்கணும், அவர்கிட்ட ஒரு மதிப்பை வாங்கணும்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட இந்த ஒரு பாடம் முடிக்கும். நம்ம என்ன பண்ண வேணாம்னா ரொம்ப மாம்சமாக சில பேர் என்ன பண்ணிட வேணாம், எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்க அப்படின்லாம் என்ன பண்ணிடாதீங்க. ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குரிய விஷயத்தோடு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னென்னா சேஷ்டபுத்திர பாகம் என்று பார்க்குறோம். ஸோ கேட்ட சத்தியத்தின்படி நம்ம அனைவருமே என்ன பண்ணலாம்னா வாழ முயற்சி பண்ணுவோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ. தூதை பகிர்ந்தளித்த சகோதரருக்கு நன்றி. இந்த ஒரு மாபெரும் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தின பிதாவுக்கு நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எனக்கு புரிஞ்சுது ஸ்டார்டிங்கில். இப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு சொல்லி கூட விசுவாசிக்கிறோம். ஒருவேளை அறுவடையின் ஊழியங்களில் சேஷ்டபுத்திர பாகம் யாராவது எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ண வேண்டாம், ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வந்தோடனே
இந்த சப்ஜெக்டையும் அதையும் நம்ம சேர்த்து பிளெண்ட் பண்ணி நாமளாக எதுவும் கொடுத்துட வேண்டாம். ஸோ இது நம்மளுடைய புரிதலுக்காக ஒரு அட்வான்ஸ்டு ஒரு ஸ்டடியாக இந்த தலைப்பின் கீழே தேவன் இன்னும் என்னெல்லாம் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வச்சுருக்கார் அப்படிங்கிறத நம்ம இந்த வாரம் கூட பார்த்துருப்போம். கேட்ட சத்தியத்தின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம மேம்படுத்தி இன்னும் உற்சாகமாக ஓடுவதற்கு தேவனுடைய அனுதின ஜெபங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாடலோடு முடிக்கலாம். பாடல் எண் 100, கலப்பையில் கை வைத்த மனுஷன் நான் என்கிற பாடலை பாடல் குழுவினரோடு இணைந்து பாடும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். கை வைத்த மனுஷன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். கலப்பையில் கை வைத்த மனுஷன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நெஞ்சில் நெருங்கிட்டாலும் நான் நொறுங்கி நொடிவதில்லை. நெருக்கங்கள் நெஞ்சில் நெருங்கிட்டாலும் நான் நொறுங்கி நொடிவதில்லை. கவலைகள் இதயத்தில் கலங்கிட்டாலும் நான் கலங்கி அழுவதில்லை. கவலைகள் இதயத்தில் கலங்கிட்டாலும் நான் கலங்கி அழுவதில்லை. தேவனே எந்தன் மேய்ப்பன், என்னை காக்கும் தகப்பனே. தேவனே எந்தன் மேய்ப்பன், என்னை காக்கும் தகப்பனே. மிகுந்த பாரங்கள் நான் பயந்து நிற்கவில்லை. பாதைகள் மிகுந்த பாரங்கள் நான் பயந்து நிற்கவில்லை. தனிமையில் நின்று தவித்தாலும் நான் தள்ளுண்டு போவதில்லை. தனிமையில் நின்று தவித்தாலும் நான் தள்ளுண்டு போவதில்லை. தேவனே எந்தன் மேய்ப்பன், என்னை காக்கும் தகப்பனே. தேவனே எந்தன் மேய்ப்பன், என்னை காக்கும் தகப்பனே. சிலுவைகள் தினமும்
சூழ்ந்திட்டாலும் நான் சுமக்க மறப்பதில்லை. சிலுவைகள் தினமும் சூழ்ந்திட்டாலும் நான் சுமக்க மறப்பதில்லை. ஜீவிக்கும் இயேசு ஜீவிப்பதால் நான் ஜீவன் இழப்பதில்லை. ஜீவிக்கும் இயேசு ஜீவிப்பதால் நான் ஜீவன் இழப்பதில்லை. தேவனே எந்தன் மேய்ப்பன், என்னை காக்கும் தகப்பனே. தேவனே எந்தன் மேய்ப்பன், என்னை காக்கும் தகப்பனே. கலப்பையில் கை வைத்த மனுஷன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். கலப்பையில் கை வைத்த மனுஷன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உன் வார்த்தை சுமக்கின்ற சீஷன் நான் சோர்ந்து போக மாட்டேன். உன் வார்த்தை சுமக்கின்ற சீஷன் நான் சோர்ந்து போக மாட்டேன். தேவனே எந்தன் மேய்ப்பன், என்னை காக்கும் தகப்பனே. தேவனே எந்தன் மேய்ப்பன், என்னை காக்கும் தகப்பனே. கலப்பையில் கை வைத்த மனுஷன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். கலப்பையில் கை வைத்த மனுஷன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு முடிவாக நம்மத்திலே ஜெபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் லூர்துராஜ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாதல் வாசம் பண்ணுகிறவரே, சதா காலங்களிலும் பரிசுத்தர், தூதர்களால் பரிசுத்தர் 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 என்று போற்றக்கூடிய அன்பு தெய்வமே, இவ்வுலக தோட்டத்திற்கு முன்றே உம்முடைய திருக்குமாரனை படைத்து அவர் மூலமாக உலகத்தில் உள்ள அண்ட சராசங்களையும் படைத்து ஆண்டு நடத்தி வருகின்ற எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய நேசகுமாரனையும் எங்கள் மீட்பெரும் கண்மலையும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசு மூலமாக உமது பாதத்தண்டை வருகிறோம். தகப்பனே, தகப்பனே, இந்த வாழ்நாளிலே கிருபையாய் எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்நாள் வரை எங்களை உமது கண்மணி போல காத்து வந்த கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய சத்தியத்தில் உள்ள மகத்துவங்களை தெரிந்து கொள்ள தேவரீர் கிருபையாய் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒரு விஷயங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்து திருக்குமாரனுடைய சாயலை பெற தேவரீர் கிருபையாக எங்களை ஆசீர்வதித்தலும். தகப்பனே, தகப்பனே, இந்த நாளிலும் உடைய பரிசுத்தம் மூலியமாக சேஷபுத்திர பாகம் என்ற தலைப்பின் கீழாக பார்த்தோம். தகப்பனே, அதில் ஆபேல் முதல் மோசே வரை யாருக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது என்பதையும் விசுவாசத்தினாலே அவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதையும் உணர்ந்து நாங்களும் உடைய தேவன் பேரிலே விசுவாசத்தை பெற்று உமது அடிச்சோடுகளை பின்பற்றி நடக்க தேவரீர் கிருபையாக எங்களை ஆசீர்வதித்தலும். தகப்பனே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய வசனங்களையும் பெற்று உமது கிருபாசன தண்டையில் வந்து சேர தேவரீர் எங்களை கிருபையாக ஆசீர்வதித்தள்ள வேண்டுமாய் முடத்தில் கஞ்சி மண்டாடுகிறோம். தகப்பனே, வியாதியாக இருப்பவர்களையும் விசேஷமாக சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை உள்ளவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தந்து போசிக்குமாய் முடத்தில் கஞ்சி மண்டாடுகிறோம். தகப்பனே, தகப்பனே, சிறு பிள்ளையிலே ஆசீர்வதியும் பழைய பிள்ளையிலே ஆசீர்வதியும். தகப்பனே, அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தந்து அவர்களை போஷிக்குமாய் முடத்தில் கஞ்சி மண்டாடுகிறோம். தகப்பனே, தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் பின்னானவனைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாடி இயேசு கிறிஸ்து வைத்துள்ள உமது பந்தய பொருளை அடைய உமது ராஜ்யத்தில் வந்து சேர நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவரீர் கிருபையாக எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டாரும் உலக ரட்சகரும் மீட்பரும் ராஜாவும் கண்மலைமாய கிறிஸ்து இயேசு மூலமாக பாதத்தண்டை வருகிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.
சபையார் அனைவரும் அமரலாம். சபைக்குண்டான ஒரு சில அறிவிப்புகள். இன்றும் கூட மாலை பெரம்பூரில் அறுவடையின் ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறும். ஜட்ஜ்மெண்ட் டே என்கிற தலைப்பின் கீழாக தெய்வ செய்திகள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிறதையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஐடி டீம் மற்றும் கொயர் டீம் கொஞ்சம் முன்னதாகவே அங்கே வந்து கலந்து கொள்ளும்படியாகவும் சபை அங்கங்கள் கொஞ்சம் முன்னதாகவே வரும்படியாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கக்கூடிய 2 குழந்தையர் பாடங்கள் மற்றும் புதன்கிழமை தோறும் நடக்கக்கூடிய பெரிய ஆராய்ச்சி வகுப்புகள் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம சபை ஆளிலே நேரடியாக நடக்கக்கூடிய அந்த 4வது வால்யூமுடைய தொடர் பாடங்களில் கூட சகோதர சகோதரிகள் நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாகவும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவிடும் வகையாக அதில் அதிக பங்களிப்பை தரும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது போல் நாளை வந்து நம்முடைய சபை ஹாலிலே வந்து காலை 9 மணிக்கு ஒரு நாள் கூடுகை வந்து நடைபெறும். ஸோ சபை அங்கங்கள் அனைவரும் வந்து தவறாமல் இந்த ஒரு நாள் கூடுகையை வந்து பயன்படுத்தி கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அதில் கூட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, மார்னிங் வந்து நாளைக்கு 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், பிரேக் இருக்கும். சப்ஜெக்ட் டீ பிரேக், அப்புறம் இன்னொரு டிஸ்கோஸ் இருக்கும். அதற்கு பின்பாடு உங்களுக்கு லன்ச் பிரேக் வந்து இருக்கும். லன்ச் பிரேக் முடிந்த பிற்பாடு உங்களுக்கு கேள்வி பதில்கள் நிகழ்ச்சிகள் வந்து இருக்கும். கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படின்னா ஃப்ரைடே கூட அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருந்தவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது சத்தியத்தில், டாக்டரினில், இல்லை டிவைன் ஆர்டரில், அரேஞ்ச்மெண்ட்டில், இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு, இது வரைக்கும் கேட்ட பாடங்களில் மைண்டில் ரொம்ப நாளாக இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது, பட் எனக்கு ஒரு பெட்டராக ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த கேள்விகளை முதல்ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அடியன் எனக்கோ இல்லை நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் பிரேம் அவர்களுக்கோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அனுப்பிச்சிடுங்க. கூடுமானவரையில் ஒரு ஈவினிங்க்கு முன்னாடி அனுப்புறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நைட் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கேள்விகளை எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. யார் என்ன கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணப்படாது. ஏன்னா நம்ம மைண்டில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும், சில நேரம் அது பர்சனலாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார் என்ன கொஷின் கேட்டீங்க அப்படிங்கிறது இருக்காது. ஏன் முன்னாடியே கேட்குறோம் அப்படின்னா அந்த டைமை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே அந்த கேள்விகளை தெரிவிக்கிறீங்க அப்படின்னா வேதத்தில் என்ன பதில் இருக்குது, ரைட்டிங்ஸில் ஸ்கிரிப்சர்ஸில் என்ன அதற்கு உண்டான பதில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் படிச்சுட்டு இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் கொடுக்கலாம். ஆன் த ஸ்பாட்லேயும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் எல்லா கேள்விகளுமே ஆன் த ஸ்பாட்டில் கேட்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் முன்கூட்டியே அந்த கேள்விகளை நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய கேள்விகளை வைத்து உங்களை யாரும் நியாயம் தீர்க்க போவது, ஜட்ஜ் பண்ண போவது கிடையாது. ஸோ அதனால் ஓப்பன் ஹார்ட்டடாக நீங்கள் அந்த கேள்விகளை கூட நீங்கள் அனுப்பும்படியாகவும் தாழ்மையுடன் ஒரு ரெக்வஸ்ட் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். மேலும் இன்று வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சபை ஹாலில் முன்னதாக அறிவித்தபடி அலுவல் கூட்டம் நடைபெறும். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் முடிஞ்சோடனே பிரேக் இருக்கும். பிரேக் முடிஞ்ச உடனே நம்ம டைரெக்டாக அலுவல் கூட்டத்தில் நம்ம எல்லாருமே அஸ்யூஷுவல் இங்கே உட்கார்ற மாதிரி உட்காந்துருவோம். சென்னை சபையிலுடைய கான்சக்ரேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து தவறாமல் நீங்கள் இதை வந்து கலந்துக்குங்க. மித்த சகோதர சகோதரிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு அடுத்த லைனில் அடுத்த லேயரில் நீங்கள் இந்த சைடு வந்து நீங்கள் அந்த ஸ்பேஸஸை ஆக்குப்பை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கவனிக்கலாம். ஸோ இந்த அலுவல் கூட்டத்தை கூட சென்னை சபையாரினுடைய அந்த கான்சக்ரேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் நீங்கள் உங்களுடைய கேட்கக்கூடிய அந்த முடிவுகளுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி உங்களுடைய பதில்களை கூட நீங்கள் தெரிவிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அது முடிந்த பிற்பாடு யூத் கன்வென்ஷனுக்கு உண்டான குவிஸ் ப்ரோக்ராம் வந்து நடைபெறும் அப்படிங்கிறதையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த மீட்டிங் முடிஞ்சு குவிஸ் முடிஞ்சு அப்புறம் பிஸ்னஸ் மீட் வைக்கும் பொழுது ரொம்ப டிலே ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக படிச்சுட்டு வந்த எல்லாருமே என்ன தான் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் மீட் முடிஞ்சு வெயிட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திரும்பியும் வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் குக் பண்ணால் இன்னும் டிலே ஆகும். ஸோ நீங்கள் யாரும் இங்கே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்ஸ் வந்து உங்களுக்காக லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து குறித்த நேரத்தில் இந்த ஒரு டீ பிரேக்கை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அனைவரும் வந்து இந்த அலுவல் கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அலுவல் கூட்டம் அப்படிங்கிறது கூட சபையினுடைய வளர்ச்சிக்காக நாம் 2 மாதமோ இல்லை 3 மாதங்களோ ஒரு மாதத்திற்கோ ஒரு முறை வைக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாயினும் நீங்கள் அந்த அலுவல் கூட்டத்திலே தெரிவிக்கும்படியாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வழக்கம் போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மாதாந்திர பங்களிப்புகளையும் மேலும் அறுவடைக்கு உண்டான அந்த ஒரு பங்களிப்பையும் நீங்கள் கொடுக்கும்படியாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
ஏதேனும் அறிவிப்புகள் விடுபட்டிருந்தால் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பகிரப்படும் அப்படிங்கிறதையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை வெளியூர்லேருந்து சென்னை எக்லிஷியாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துக்களான அன்பில் வாழ்த்துக்களை கூட உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 10 minutes டீ பிரேக் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம எல்லாருமே சீக்கிரம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம அஸ்யூஷுவல் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். கான்செக்ரேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃப்ரம் சென்னை யாரும் அங்கே உள்ளரையோ இங்கே சைட்லேயோ யாரும் இருக்க வேண்டாம். எல்லாருமே நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்படியாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சபையாருக்கு உண்டான அறிவிப்பு முடிந்தது.